श्रीमत्काञ्चीमुनिम् वन्दे कमलापतिनन्दनम् वरदाङ्घ्रि सदा सङ्गरसायनपरायणम् देवराजदयापात्रम् श्रीकाञ्चीपूर्णमुत्तमम् ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் உத்தமமான பக்த சிகாமணியாக பாகவதோத்தமராக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனான பிரபன்னன் பாகவதோத்தமன் எப்படி இருக்க வேணும், எப்படி பக்தி பண்ண வேணும், எப்படி கைங்கரியம் பண்ண வேணும் என்பதற்கு உதாரண புருஷராக சரணாகத்தாள்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு ஆதர்ச புருஷராக விளங்கிய மகானான சுவாமி திருக்கச்சி நம்பிகளுடைய சரித்திரத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த சுவாமி நம்முடைய பூர்வாச்சாரியரான சுவாமி ராமானுஜரை காட்டிலும் வயசிலே மூத்தவர், ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆழ்வார்களைப் போலே எம்பெருமானிடத்திலே அளவில்லாத காதல் உடையவர். கைங்கரியம் என்றால் அதை எப்படி பண்ண வேணும் அப்படின்னு இந்த சுவாமியினிடத்திலே இருந்துதான் கத்துக்கணும். இவருடையதான திருநட்சத்திரம் மாசி மிருகசீர்ஷ தன்னைக்கு வருகிறபடியினாலே இவருடையதான வைபவத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது. சுவாமி திருக்கச்சி நம்பிகளுக்கு காஞ்சி பூர்ணர் அப்படின்னும் திருநாமம். பரம பாகவதோத்தமரான ஆழ்வார்களுக்கு துல்லியமான பக்தியை உடைய இந்த சுவாமி சமுத்திரக்கரையிலே இருக்கக்கூடியதான சென்னைக்கு அருகிலே உள்ள பூவிருந்த வல்லின்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்திலே வீரராகவர் என்கிற வைஷ்ய பாகவதோத்தமருக்கும் கமலா என்கிற அம்மாளுக்கும் 4வது திருக்குமாரராக கிபி 1009வது வருஷம் சௌமிய வருஷம் மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். இந்த பூவிருந்தவல்லின்னு சொல்லக்கூடியது திருநின்றவூர் திவதேசத்திற்கும் திருவள்ளூர் திவதேசத்திற்கும் திருமழிசை பிரானுடைய அவதார ஸ்தலமான திருமழிசைக்கும் ராமானுஜருடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கும் முதலையாண்டானுடைய அவதார ஸ்தலமான தாசரதிப்பேட்டைக்கும் திருவல்லிக்கேணி திவதேசத்திற்கும் இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டைக்கு நடுவிலே ஆச்சரியமாக பொலிவோடைய கூட விளங்கக்கூடியது இந்த பூவிருந்தவல்லின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம். இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு புஷ்பவல்லி தாயார் அப்படின்னு திருநாமம். பூவிருந்தவல்லியிலே இப்போதும் கூட அரங்கன், வேங்கடவன், வரதன் அப்படின்னு 3 எம்பெருமான்களுக்கும் சன்னதி இருக்கிறது. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் ஆச்சரியமா சயனிச்சுருக்கார். திருவேங்கடமுடையான் ஆச்சரியமா நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார். சுவாமி திருக்கச்சி நம்பிகளுடைய பிராணன் போலே இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய வரதரும் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். தனிக்கோயில் நாச்சியாராக புஷ்பவல்லி தாயார்னு சொல்லக்கூடிய நாச்சியார் இருக்கா. புஷ்பவல்லி அப்படின்னா பூவிலே அமர்ந்த கொடி போன்ற அழகி அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அந்த புஷ்பவல்லி என்கிற திருநாமத்தை அப்படியே தமிழ்படுத்தினோமானால் பூ இருந்த வள்ளி, பூவிலே அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய கொடி போன்ற அழகி அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய தாயார் திருநாமமே இந்த ஊர் பெயராக தூய தமிழிலே வழங்கப்படுகிறது. புஷ்பவல்லி என்பதனுடைய மறுவே பூவிருந்தவல்லி, அது அப்படியே பேச்சு வழக்கில் பூந்தமல்லின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய 3 எம்பெருமான்களோடும் புஷ்பவல்லி தாயாரோடும் தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி ஆளவந்தாரோடும் கூட சுவாமி திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆச்சரியமாக அவதார ஸ்தலத்திலே சன்னதி இருக்கிறது. அங்கே இப்போது சுவாமியினுடையதான அவதார உற்சவங்கள் விசேஷமா 10 நாள் நடந்துட்டு இருக்கிறது. இந்த சுவாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னால் எத்தனை சொன்னாலும் இவருடைய பெருமையை உள்ளது உள்ளபடி சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் நம்முடைய வாக்கு தூய்மை பெற வேணும் என்பதற்காக, நம்முடைய சித்தம் சுத்தியாக வேணும் என்பதற்காக ஏதோ 1-2 வார்த்தைகள் முயற்சி பண்ணலாம். இந்த சுவாமிக்கு பெத்தவாயிட்ட பெயர் கஜேந்திரதாசர்னு சொல்லக்கூடியது. கஜேந்திரதாசர் இது இந்த சுவாமிக்கு மிகவும் அன்வர்த்தமான நாமதேயம். அதாவது மிகவும் பொருள் செறிந்த அர்த்தமுள்ள பெயராக வாய்ந்தது இவருக்கு. தேவப்பெருமாளை சுவாமி தேசிகன் மெய்விரத மான்மியத்திலே கொண்டாடுகிற போது எந்த எந்த யுகத்திலே பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சம்னு சொல்றச்ச காதல் உயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் தேவப்பெருமாளிடத்திலே தீராத காதலோடு இருந்த கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய யானையை, பரம பாகவதோத்தமனை திரேதா யுகத்திலே ரட்சித்த பெருமாள் அப்படின்னு கொண்டாடினார்.
அந்த கஜேந்திராழ்வான்னு சொல்லக்கூடியதான யானை எப்படி தேவப்பெருமாளிடத்திலே தீராத காதலோடு கூட தன்னுடைய பிராணன் போனாலும் பரவாயில்லை, தான் பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தே ஆக வேண்டும் என்கிற காதலோட கூட உயிர் போராட்டம் நடத்தியதோ, அதுபோல இந்த சுவாமி திருக்கச்சி நம்பிகளும் கூட தேவப்பெருமாளிடத்திலே தீராத காதல் கொண்டிருந்தார். வாழ்நாள் முழுக்க தேவப்பெருமாள் மீதான காதலுக்கும் அவனுடைய தொண்டுக்குமே அர்ப்பணித்தார். ஆகையினாலே அந்த கஜேந்திராழ்வானை போலே இவரும் காதல் உயர்த்த அடியவராக திகழ்கிறார். அதனால இந்த கஜேந்திரதாசர்னு சொல்லக்கூடிய திருநாமம் இந்த சுவாமிக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைந்தது. இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனாரான வீரராகவர்னு சொல்லக்கூடிய பாகவதோத்தமர் அவருடைய ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருமழிசைக்கு அடிக்கடிக்கு போகக்கூடிய வழக்கம். அந்த ஊரிலே அவதரித்த திருமழிசை பிரானிடத்திலே அவருக்கு தீராத பக்தி. அதனாலே அவருடைய பெயரை குழந்தைக்கிட வேண்டும் என்பதற்காக இவருக்கு பார்கவ பிரியர் என்றும் ஒரு திருநாமம் சூட்டினார். திருமழிசை ஆழ்வார் பிருகு மகர்ஷியினுடைய குலத்திலே அவதரித்தவர். அதனால் அவருடைய தந்தையாருக்கு பார்கவர்னு பெயரு, இவருக்கும் பார்கவோத்பவர்னு திருநாமம். பார்கவர் அப்படின்னா பிருகுவனுடைய வம்சத்திலே வந்தவர் அப்படின்னு அர்த்தம். பிருகு வம்சத்திலே வந்த யார் வேணாலும் பார்கவன் அப்படின்னு பெயர் வச்சுக்கலாம். ஆனால் திருக்கச்சி நம்பிகளுடைய திருத்தகப்பனார் பார்கவர் அப்படின்னு குறிப்பிட்டது சுவாமி திருமழிசை ஆழ்வாரை. அந்த திருமழிசை ஆழ்வாரிடத்திலே இவருக்கு பக்தி வளர வேண்டும் என்பதற்காக பார்கவரான திருமழிசை ஆழ்வாரிடத்திலே பிரீத்தி உடையவர் என்கிற அர்த்தத்திலே பார்கவ பிரியர் என்றும் ஒரு திருநாமம் சூட்டினார். இவருடைய சம்பிரதாய வரலாறுன்னு பார்த்தால் திருக்கச்சி நம்பிகள் நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக் கொள்ளுகிற போது நாம சம்ஸ்காரம் என்பதாக ஒரு தாசிய நாமா சூட்டப்படுகிறது. அப்படி திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆளவந்தார் பிரசாதித்த திருநாமம் பேரருளாளதாசர் என்பது. பிணியொழித்து அமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தேவப்பெருமாளுடைய நீங்காத அடிமையாக அவருக்கு தாசராக இருந்து கொண்டு வந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு அந்த பேரருளாளனுடைய தாசர் என்று அர்த்தம் புதிந்து இந்த திருநாமத்தை ஆச்சாரியரான ஆளவந்தார் பிரசாதித்தருளினார். ஆக சுவாமிக்கு பேரருளாளதாசர் என்பதாகவும் ஒரு திருநாமம் உண்டு. இப்படி கஜேந்திரதாசர், பார்கவ பிரியர், பேரருளாளதாசர் என்றெல்லாம் பெற்றவர்களும் ஆச்சாரியர்களும் திருநாமம் சாற்றினாலும் திருக்கச்சி நம்பி, காஞ்சி முனி, காஞ்சி பூர்ணர் அப்படின்னு சொன்னாதான் பிரசித்தி. நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குணபூர்ணர் அப்படின்னு அர்த்தம். கல்யாண குணபூர்ணர். பகவானை போலே கெட்ட குணங்கள், அழுக்கான குணங்கள் துளியும் இல்லாதவர். அதே நேரத்திலே நல்ல குணங்கள், ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்கள் இவற்றுக்கு வசிப்பிடமாக திகழ்பவர். இந்த சுவாமியிடத்திலே இல்லாத கல்யாண குணங்கள்னு ஒண்ணு கிடையாது. அப்படி ஒரு சரணாகதனுக்கு, ஒரு கைங்கரியபரனான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு, ஒரு பாகவதோத்தமனுக்கு என்ன உத்தமமான குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அந்த குணங்கள் எல்லாம் நிறைந்து பூர்ணமாக விளங்கிய நிறை குணம் இந்த சுவாமி. அதனாலே நம்பி அப்படின்னு தமிழ்ல சொன்னால் சம்ஸ்கிருதத்திலே குணபூர்ணர் அப்படின்னு அர்த்தமாறுது. திருக்கச்சி நம்பி அப்படின்னா திருக்கச்சின்னு சொல்லக்கூடியதான காஞ்சிபுரத்திலே தன் வாழ்நாள் முழுக்க கழித்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணின நம்பி, திருக்கச்சியை சேர்ந்த நம்பி திருக்கச்சி நம்பி. இவரை சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிற போது காஞ்சி பூர்ணர் அப்படின்னு சொல்றோம். திருக்கச்சி நம்பி என்பதும் காஞ்சி பூர்ணர் என்பதும் ஒண்ணுதான். காஞ்சியிலே வாசம் பண்ணி கொண்டு வந்த சகல கல்யாண குணபூர்ணர் அப்படின்ற அர்த்தம் காஞ்சி பூர்ணர் என்கிற சப்தத்திற்கு. இவரை காஞ்சி முனின்னு சொல்வது ஏன் அப்படின்னால், முனி என்கிற பதத்திலே வைராக்கியத்திலே முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு துல்லியமானவர் அப்படின்னு அர்த்தம். பணம், பொருள் ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, புகழ்ச்சி இதெல்லாம் துறந்தவர். சுத்தமா இதெல்லாம் என்னன்னு தெரியாது சுவாமிக்கு. ஒரு நாளும் புகழ்ச்சிக்கோ காசு பணத்திற்கோ எதற்கும் ஆசைப்பட்டவர் அல்ல. அப்படி ரிஷிகளான சன்னியாசிகளான முனிகளை போல வைராக்கியத்தில் ஸ்ரீலராக இருந்தபடியினாலே முனி அப்படின்னு இவர் அன்போடு கூட அழைத்தார்கள். அதே போல யாருக்கு முனின்னு பேருன்னா, யார் நன்னா மனனம் பண்றானோ அவனுக்கு முனின்னு பேரு. மனனம் அப்படின்னா எம்பெருமானை தங்களுடைய மனசிலே வைத்து ஆழமாக தியானம் பண்ணுவது. நம்மெல்லாம் கண்ணால சேவிச்சுட்டு இருக்கிற பெருமாளை அப்படியே மனசால தியானத்துக்கு கொண்டு வந்து ஆழ்வார்களை போல மனக்கண்ணிலே எம்பெருமானை சேவிப்பதற்கு மனனம் அப்படின்னு பேரு. அந்த மனனத்திலே யார் வசந்தவரா இருக்காளோ அவளுக்கு முனின்னு சம்பிரதாயத்துல பேர் உண்டு. அந்த மாதிரிதான் சுவாமி நம்மாழ்வாரை பராங்குஷம் முனின்னு சொல்றோம், ஷடகோப முனின்னு சொல்றோம். வகுலாபரணம் முனிம், ஜெகதாபரணம் முனிம் அப்படின்னு சொல்றோமே.
அது மனனத்திலே கை தேர்ந்தவர் என்பதனாலே, அதுபோல காஞ்சி முனின்னு சொல்லக்கூடிய இவர் எம்பெருமானை மனனம் பண்ணுவதிலே வல்லுநராக இருந்தார். ஆகையினாலே இவருக்கு காஞ்சி முனி என்பதாகவும் திருநாமம். இவர் குழந்தையா இருக்கிற சமயத்தில இருந்தே இவருடைய தாயார் தோப்பனார் இவாத்து பெரியவாள்லாம் இவர் அடிக்கடிக்கு காஞ்சிபுரத்துக்கு அழிச்சுட்டு போய் தேவப்பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுன்றது வழக்கம். அப்படி அரியா பருவம் முதலே தேவப்பெருமாளை சேவித்து அவரிடத்திலே தீராத காதல் வந்த இவருக்கு தேவப்பெருமாளுடையதான அழகிலும் அனுகிரகத்திலும் சிறந்த ஈடுபாடு ஏற்பட்டு தேவப்பெருமாளை அன்றி தேவுமற்றறியேன் அப்படின்னு சொல்லும்படியா, எப்படியானா மதுர கவியாழ்வாருக்கு நம்மாழ்வாரை விட்டா வேற தெய்வம் தெரியாதோ, தெய்வம் கிடையாதோ, அது போல திருக்கச்சி நம்பிகளுக்கு தேவப்பெருமாளை தவிர வேறு தெய்வம் தெரியாது, வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தார். நாளடைவில் காஞ்சிபுரத்துக்கே போய் சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கே நிரந்தர கைங்கரியம் பண்ண வேணும் என்று நினைத்தார். அப்படியா இருக்கிற சமயத்துல இவருடைய திருத்தகப்பனாரான வீரராகவருக்கு முதுமை காலம் வந்துவிட்டது. அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு சரியா தன்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு தான் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சுவாமி நினைச்சார். அப்போ 4 பசங்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தார். மத்த 3 பேரும் வைசியாலானபடியினாலே வியாபாரத்திலே அதை செலவிட்டு நல்ல ஸ்திதிக்கு வந்தா. பரம பாகவதோத்தமரா லௌகீக சுகங்கள்ல ஆசை இல்லாதவரா இருக்கக்கூடிய இந்த சுவாமி திருக்கச்சி நம்பிகள் அந்த பணத்தை முழுக்க செலவு பண்ணி காஞ்சிபுரத்திலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்தி தேவப்பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார். அப்படி தனக்குன்னு ஏதோ தாயதனமாக வந்த பாகத்தையும் கூட பெருமாளுடைய கைங்கரியத்துக்கே செலவு பண்ணின உத்தமர் இந்த சுவாமி. இப்படி தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல வாசம் பண்ணிண்டு அவருக்கு நந்தவனம் அமைத்து துளசி புஷ்பம் முதலான துண்டுகளை எல்லாம் பண்ணிக்கொண்டு நிறைய கைங்கரியங்கள் அந்தரங்கமா தேவப்பெருமாளுக்கு பண்ணிட்டு வந்தார். அதிலே முக்கியமானது தேவப்பெருமாளுக்கு ஆலவட்டம் பரிமாறக்கூடியதான கைங்கரியம். ஆலவட்டம் அப்படின்னு சொன்னால் விசிறி அப்படின்னு அர்த்தமா இருது. எம்பெருமானுக்கு விசிறியாலே வீசக்கூடியதான கைங்கரியத்தை இவர் ரொம்ப உற்சாகமா பண்ணிட்டு வந்தார். இப்போதும் கூட ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு ஆச்சாரியனுக்கும் ஒரு அடையாளம் இருப்பது போல கையிலே விசிறியோடு கூட இருந்தால், கையிலே ஆலவட்டத்தோடு கூட இருந்தால் அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் சுவாமி திருக்கச்சி நம்பிகள் என்பதாக. அந்த அளவுக்கு ஆலவட்ட கைங்கரியத்திலே பெயர் போனவர் இந்த சுவாமி. அது என்ன விசேஷமா எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணி விசிறினார் அப்படின்னால், பிரம்மாவினுடைய யாகத்திலிருந்து வந்த தேவப்பெருமாள், அக்னியிலிருந்து வந்த தேவப்பெருமாள் தான் அக்னியிலிருந்து வந்தவன் என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக தன்னுடைய முகத்திலே தீக்காயங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள், அவன் நெருப்பிலிருந்து வந்தவனானபடியினாலே அவன் சற்றே இளைப்பார அவனுக்கு குளிர்ச்சி தேவை அப்படின்னு அடியவரான திருக்கச்சி நம்பிகள் மனசிலே பட்டது. அதனால அக்னியிலிருந்து வந்த பெருமாள் வெப்பத்தோடு இருந்துருக்கார், அவருக்கு விசிறினா சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையாலே ஒரு தாய் போன்ற பரிவோடைய கூட எம்பெருமானுக்கு வீசக்கூடிய கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார் திருக்கச்சி நம்பிகள். கைங்கரியம் இப்படிதான் பண்ணணும். கைங்கரியம் என்றால் என்ன அப்படின்னா, சேஷி உகந்ததே கைங்கரியம். நாம யாருக்கு கைங்கரியம் பண்றோமோ அவளுக்கு அந்த கைங்கரியம் உகப்பாக இருக்க வேணும். அப்படி அவளுக்கு அந்த கைங்கரியம் முகப்பா இல்ல அப்படின்னா அந்த கைங்கரியம் 2ஆம் பட்சம் தான். ஏதோ நமக்கு ஆசையா இருக்குன்னு பண்றது வேற. எது உத்தமம் அப்படின்னால், நாம யாருக்கு கைங்கரியம் பண்றோமோ அவளுக்கு அது உகந்ததா இருக்கணும். இந்த எம்பெருமான் விசேஷமா அக்னியிலேருந்து வந்தவனான அப்படின்னாலே அவனுக்கு குளிர வீசுவது என்பது திருவுள்ளத்திற்கு மிகவும் உகப்பானது அப்படின்னு ஆலோசனை பண்ணி திருக்கச்சி நம்பிகள் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தார். எம்பெருமான் தேவராஜனும் அந்த கைங்கரியத்தை மிகவும் பிரீத்தியோட கூட ஏற்று அனுகிரகித்தான். இப்படி தன் மனதுக்கு பிடித்த தனக்கு தேவையான கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு தன் மீது அளவில்லாத காதலோடு கூட ஆழ்வார்களைப் போலே பரம பக்தராக இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகளை அல்லும் பகலும் எப்போதும் எம்பெருமான் தேவராஜன் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு குரு பரம்பரைகள்லாம் பேசுறது. விசேஷமா ஆழ்வார்கள்ல திருமழிசை பிரானுக்கு போல இந்த திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமருக்கும் தேவப்பெருமாள் அர்ச்சா சமாதின்னு சொல்லக்கூடிய விக்கிரகமா நிக்கிற நிலையையும் மீறி இவரோடு கூட பேசி வந்தார் அப்படின்னு சொன்னால் இவருடைய பெருமையை என்னன்னு சொல்றது. ஆழ்வார்கள்ல திருவடிசை பிரானுக்கு யதோக்தகாரி பெருமாள் அவரோடு கூட பேசினார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அவரை எழுந்துருன்னா எழுந்துட்டார், படுத்துக்கொண்டா படுத்துட்டார். அதே மாதிரி பெரும்புலியூர்ல சுந்தரராஜ பெருமாள் ஆழ்வார் என்னென்னலாம் சொல்லினாரோ அதெல்லாம் கேட்டார். ஆழ்வார் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தார். திருக்குடந்தை அமுதன் எழுந்து பேசுன்னு சொன்னா எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆழ்வார் வாழிகேசனேன்னு வாழ்த்தினார். இப்படி எத்தனையோ அர்ச்சாவதார எம்பெருமான்கள்
அர்ச்சா சமாதியை மீறி விக்கிரகமாயிருக்கிற நிலையெல்லாம் தாண்டி திருமழிசை ஆழ்வாரிடத்திலே பேசினது போல இந்த சுவாமியினிடத்திலும் தேவப்பெருமாள் பேசிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் இவருடைய பக்தி ஆழ்வார்களுடைய பக்திக்கு சமானமானதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி தேவப்பெருமாளுடைய கூட கைங்கரியம் பண்ணிண்டு அவனோட கூட பேசிட்டு இருந்த இந்த நம்பிகளினுடைய பெருமை நினைக்க நினைக்க ஆச்சரியம் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. பெருமாள் இவரிடத்திலே பேசினதுனால மட்டும் இவரை ஆழ்வாரோ அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இவருடைய பக்தி ஆழ்வார்களை போன்றது. நம்மாழ்வார் சாதிக்கிறார், பாலாழி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு எல்லாம் நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெருமாளை பார்த்து சொல்றார் நம்மாழ்வார், பாலாழி நீ கிடக்கும் பண்பை, திருப்பார்கடல்ல நீ எப்படி சயனிச்சுட்டு இருக்கியோ அதை யாரானோ வர்ணிச்சாலானா சொன்னாலானா, யான் கேட்டேயும் அதை நான் காதால கேட்டாலே, கால் ஆழும் என்னுடைய கால்கள்லாம் தடுமாறும், நெஞ்சு அழியும் என் மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுறது, கண் சுழலும் கண்ணெல்லாம் அப்படியே சுழண்டு மயக்க வர்றது. என்ன அப்படின்னா இத்தனை ஆச்சரியமா இந்த எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே, அவனை அனுபவிப்பதற்கு இல்லாமல் நாம எங்கேயோ இருந்துட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஆழ்வாருடைய மனசு அப்படி பதறதுதான், ஆழ்வாருடைய மனசு அப்படி நொறுங்கி போறதான். இதுல ஒரு விஷயம் நன்னா கவனிக்கணும். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். காதால கேட்ட மாத்திரத்திலே இப்படி எல்லாம் ஆறுது இவருக்கு. இன்னும் அதை அப்படியே மனசால தியானம் பண்ணி பார்த்தாருன்னா எந்த நிலைமைக்கு போவார், அல்லது நேரிலே பார்த்தால் எந்த நிலைமைக்கு போவார். காதால கேட்கறச்சேயே இவருக்கு இத்தனை நிலைமை அப்படின்னா, திருப்பார்கடல்ல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறத கண்ணாலே பார்த்தா என்ன நிலைமை நம்மாழ்வாருக்கு. அதே பக்தி இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு சொல்வது போல தேவப்பெருமாளை நினைச்சுண்டாலே, தேவப்பெருமாளுடைய பெயரை யாராவது வாயாலே சொன்ன மாத்திரத்திலே அதை இவர் காதுல கேட்டுட்டா போரும். இவருக்கு நம்மாழ்வாரை போன்ற இந்த நிலை ஏற்படுகிறது. ஆகையினாலே ஆழ்வார்களை போன்ற பரமபக்தி தலையெடுத்தவராக திருக்கச்சி நம்பிகள் எழுந்தருளியிருந்தார். இப்படி தினம் நம்பிகள் பெருமாளிடத்துல பேசிக்கொண்டு அவருக்கு வீசிக்கொண்டு வருவார். நிறைய பேர் திருக்கச்சி நம்பிகள் கோவிலுக்கு போறச்ச அவரை பார்க்கணுன்றதுக்காக காத்துட்டு இருந்து இவாளுக்கு என்ன எல்லாம் குறை உண்டோ அந்த குறையெல்லாம் நம்பிகள் இடத்துல சொல்லி, இதெல்லாம் பெருமாள் இடத்துல சொல்லி எங்க கஷ்டத்துக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திப்பாலாம். எனக்கு கண் இல்ல, பெருமாள் இடத்துல சொல்லி எனக்கு பார்வை வரும்படியா அனுகிரகம் பண்ணுங்கோ. எனக்கு கால் வரல, பெருமாள் இடத்துல சொல்லி எனக்கு கால் நடக்கும்படியா அனுகிரகம் பண்ணுங்கோ. எங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல, எங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே சொல்லி அவர் போய் தேவப்பெருமாளிடத்திலே கேட்டு சொல்லும்படியான ஒரு நிலை இருந்தது அந்த காலத்திலே. அப்படின்னா இவர் தேவப்பெருமாளோடு பேசினார், தேவப்பெருமாள் இவரோடு பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனை சத்தியம். அது லோகத்துக்கெல்லாம் கூட பிரசித்தமா தெரிஞ்சது. அப்படி தேவப்பெருமாளுடைய அபிமானத்துக்கும் அனுகிரகத்துக்கும் பரம பாத்திரமாக விளங்கிண்டு வந்த இந்த திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் தேவப்பெருமாளை கேட்டார், சுவாமி என்னிடத்துல நீங்க இத்தனை ஆசையா அனுகிரகம் பண்றீங்களே, எனக்கு நிச்சயம் மோட்சம் உண்டோன்னோ, எனக்கு மோட்சம் தருவீங்களோன்னோ அப்படின்னு. அப்பதான் தனக்குன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்கிறார் பெருமாள் இடத்துல. பெருமாள் இவரிடத்துல விளையாடணும்னு ஆசையோடு கூட ஒரு வார்த்தை சொல்றார், மோட்சம்னா எதுக்கு நான் மோட்சம் தரணும், நீர் வீசினீர் நான் பேசினேன் அதோடு முடிஞ்சு போயிடுத்து. நீர் ஆத்மார்த்தமா அக்னியிலிருந்து வந்த எனக்கு வெப்பம் தனியும்படியா குளிர உம்முடைய கையாலே ஆலவட்டம்னு சொல்லக்கூடிய விசிறியை கொண்டு விசிறினீர்கள், வீசினீர். நம்ம மனசுக்கும் சரீரத்துக்கும் உகந்த கைங்கரியத்தை இந்த சுவாமி பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு உம்மோடே நான் வாய் திறந்து ஆசையாக பேசினேன். நீர் வீசினதுக்கும் நான் பேசினதுக்கும் சரியா போயிடுத்து. நீர் வீசினீர் நாமும் பேசினோம் அதோட முடிஞ்சு போயிடுத்து. நடுவுல மோட்சம் கேட்கிறீரே எப்படி தரது அப்படின்னு பெருமாள் கேட்டான். சரி நான் என்ன பண்ணா மோட்சம் தருவேன் அப்படின்னு சொன்னால் பாகவத அபிமானத்தை பெற வேணும். இவன் நம்முடையவன் என்ற அபிமானிப்பான் ஒரு பாகவதனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம்னு சொன்ன ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கட்டளைகள்ல ஒண்ணு நமக்கு. அந்த மாதிரி பாகவத அபிமானத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே திருக்கச்சி நம்பிகள் மாறு வேஷத்தோடு கூட மாடு மேய்க்கக்கூடிய கோலத்திலே தலைக்கு தலைப்பாகை எல்லாம் கட்டிண்டு சவாரி பாகை எல்லாம் கட்டிண்டு ஒரு மாடு மேய்ப்பவரை போல வேஷம் போட்டுண்டு ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தரான திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆத்துக்கு போறார். போய் அடியன் கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்கேன், சுவாமி எங்கேயானும் பிரயாணம் பண்றச்ச சுவாமியினுடைய மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய கைங்கரியம் எனக்கு தரணும்னு கேட்டார். அவருக்கு அப்போது ஆள் தேவைப்பட்டபடினாலே சரின்னு ஒத்துட்டார்.
அப்படியே 2 நாள் 3 நாள் அவருக்கு மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய கைங்கரியத்தை பண்ணிட்டு வர்றார். திடீர்னு அவருடைய முகத்தை பார்த்தா திருக்கச்சி நம்பின்னு தெரிஞ்சு பதறி போயிட்டார் அவர். சுவாமி, நீங்க பரம பாகவதோத்தமராச்சே, தேவப்பெருமாளிடத்திலே நீங்க பேசக்கூடிய பரம பக்தராச்சே, நீங்க போய் எனக்கு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வரலாமான்னு சொன்னார் அவர். இந்த அடியேன் தான் தெரிஞ்சா தேவரீர் இந்த வார்த்தையை சொல்லி வண்டி ஓட்டவே விட்டுருக்க மாட்டேங்கோ, அதனாலதான் அடியேன் முகத்துல மறைச்சுண்டு தலைப்பாகையெல்லாம் கட்டிண்டு யாருன்னு தெரியாதபடிக்கு வந்தேன்னார் இவர். ஏன்னா இவர் பெருமாளோட பேசக்கூடிய பரம பாகவதோத்தமர், இவரை என்னமா நாம ஆள்கார நாட்டமா வண்டி ஓட்டுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி திருக்கோட்டியூர் நம்பி முதலையே மறுத்திருப்பார் அப்படின்னு தெரியும் இவருக்கு. அந்த அளவுக்கு பாகவதாலாம் அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அபிமானத்தோட கௌரவத்தோட இருந்தா. அவர் என்ன அவர் மட்டும், இவர் என்ன இவர் வசதி அப்படின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. எல்லா பாகவதாலும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாசபாவத்தோட நீச்சபாவத்தோட கௌரவத்தோட இருந்த காலம். அப்போ பெருமாளிடத்துல நான் கேட்டேன், பெருமாள் பாகவத அபிமானம் பெற்றால் மோட்சம் உண்டுன்னு சொன்னார், அதனால உம்மிடத்திலே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ திருக்கோட்டியூர் நம்பி மூலமாக ஆளவந்தாருடையதான சமாகமம் ஏற்பட்டு ஆளவந்தாரிடத்திலே சரணாகதி பண்ணி கொண்டார் திருக்கச்சி நம்பிகள். ஆளவந்தாராலே சரணாகதி அனுஷ்டிக்கப்பட்டவராக எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு சரித்திரம் பேசுறது. சுவாமி திருக்கச்சி நம்பிகளுடையதான விக்கிரகம் இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலை சேவிக்கவே முடியாது. ஆழ்வார்கள் எப்படி எல்லா திவதேசத்திலையும் இருக்காளோ, ராமானுஜர் சுவாமி தேசிகன் இவாள்லாம் எப்படி எல்லா திவதேசத்திலையும் இருக்காளோ, அந்த மாதிரி திருக்கச்சி நம்பிகள் இல்லாத கோவிலை சேவிக்கவே முடியாது. அப்படி திருக்கச்சி நம்பிகள் எல்லா கோவிலிலும் இடம்பெறும் அளவிற்கு என்ன அப்படி ஒரு வசதி அவருக்கு அப்படின்னால், மொத்தம் 2 விஷயம். ஒன்னும் ஆழ்வார்களைப் போல அர்ச்சாவதார எம்பெருமான் இவரிடத்திலே பேசியது, அது எல்லோருக்கும் தெரியும், ஊரறிந்த விஷயம். அது திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளோட பேசக்கூடியவர் அப்படின்றது ஊரறிந்த விஷயம். 2வது, தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை அருளி செய்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, எம்பெருமானார் தர்சனம்னு சொல்லக்கூடிய ராமானுஜ சம்பிரதாயத்தை ஸ்தாபித்ததுன்னு சொல்லக்கூடியது 2வது உபகாரம் திருக்கச்சி நம்பிகள் பண்ணினது. இப்படி இவர் மூலமா 6 வார்த்தைகளை பெற்றுதான் ராமானுஜர் நம்முடைய சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். ஆகையினாலே நம்முடைய சித்தாந்தத்துக்கு முக்கியமான உபகாரம் பண்ணினபடியினாலே ராமானுஜ சம்பிரதாயத்தின் படி நடக்கக்கூடிய எல்லா கோவிலையும் திருக்கச்சி நம்பிகளுக்கு விக்கிரகம் உண்டு. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ இவரை போன்ற பரம பாகவதோத்தமர்களோ நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பண்ணின உபகாரத்தை நாமெல்லாம் நன்றியோட கூட நினைத்து பார்க்க வேண்டுமென்னால், இவாளுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி சேவிக்கிறதோ, உற்சவம் பண்றதோ, தனியன் சொல்லி அனுசந்தானம் பண்றதோ, வாழி திருநாமம் சொல்லி சேவிக்கிறதோ, இதெல்லாம் அவளிடத்திலே நமக்கு இருக்கக்கூடியதான நன்றியையும் பக்தியையும் வெளிப்படுத்தக்கூடியதான விதம். இவர் பண்ணினது மகா உபகாரமானபடியினாலே, பரம உபகாரமானபடியினாலே எல்லா ஆச்சாரியர்களும் இவருடைய விக்கிரகத்தை கோவில்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்போ நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜருடைய இளமை காலம். சுவாமி அப்ப யாதவ பிரகாசரிடத்திலே பாடங்கள்லாம் வாசிட்டு இருந்த போது இவரை பிடிக்காத யாதவ பிரகாசர் இவரை காசியில கங்கையில மூழ்கி கொண்டுடலாம் அப்படின்னு சதி பண்ணினார். யாதவ பிரகாசர் ராமானுஜரை அழிக்கிறதுக்கு பண்ண எல்லா சதிகள்ல இருந்தும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மீண்டு தப்பி பிழைத்து திரும்பவும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் ராமானுஜர். அப்போ அவருடைய மனசுல நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தது. இந்த குழப்பங்களை எல்லாம் எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு ராமானுஜர் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்படி தீர்த்துண்டார் அப்படின்னா, திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாளிடத்திலே கேட்டு தீர்த்துண்டார் அப்படின்னு யதிராஜ வைபவம்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்திலே ஆந்திர பூர்ணர்னு சொல்லக்கூடிய வடுக நம்பி சாதிக்கிறார். தத்ரத்ய பூர்ண வரதாந்தரங்கம் வர்ணாசிரமாச்சார விதாயகம் தம் சம்பிரார்த்தயச்சித்தகதம் மமார்த்தம் ஞாத்வா கரீஷாத்வதேசிகேதி அப்படின்னு வடுக நம்பி சாதிக்கிறார். காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிண்டு வந்தவரும், அந்த கைங்கரியம் பண்றச்ச தேவப்பெருமாள் இவரோடு பேசக்கூடிய பெருமை பெற்றவருமான திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் சொன்ன 6 வார்த்தைகளை எம்பெருமானாரான ராமானுஜருக்கு கொண்டு சேர்த்தார் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்திலே தெளிவா சொல்லப்படுகிறது. எந்த திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னா, வர்ணாசிரம தர்மங்களை சரியாக அனுஷ்டித்தவரான திருக்கச்சி நம்பிகள். பகவானை ஆராதிக்கக்கூடிய விதங்கள்ல எது வசந்தது அப்படின்னா, வர்ணாசிரம ஆச்சார வதா புருஷேன பரஹ்புமான்னு அப்படின்னு சாதிக்கிறார்.
ஒருவன் தன்னுடைய வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் சரியாக பண்ணி கொண்டு வந்தாலே அதுவே எம்பெருமானை பூரணமாக ஆராதித்ததாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி சாஸ்திரத்துக்கு வசப்பட்ட ஒரு சரணாகதன் பிரபன்னன் வர்ணாசிரம தர்மங்களுக்கு உட்பட்டே நடக்க வேண்டும், அதை மீறக்கூடாது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுஷ்டிச்சவர் இந்த திருக்கச்சி நம்பிகள். அவர் மூலமாக தேவப்பெருமாள் ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள் அருளி செய்தார் என்னால் அது கொண்டாடக்கூடியதான விஷயம் அப்படின்னு வடுகநம்பி சாதிக்கிறார். அப்படி ராமானுஜருடைய மனசுல என்ன சந்தேகம் அப்படின்னா, ராமானுஜருடைய இளமை காலத்திலே நம்ம ஊர்ல எங்கு பாரு அத்வைத மதம் தான் பரவி இருந்தது. நாயன்மார்களாலே சைவ மதமும் ரொம்ப பிரச்சாரத்துல இருந்தது. அப்போது அனாதி காலமா இருந்துருக்கிற பரம வைதிக சித்தாந்தமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமான வியாக்கியானம் எழுதியும், பகவத்கீதைக்கு விசிஷ்டாத்வைத பரமான வியாக்கியானம் எழுதியும், உபனிஷத்துக்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமான பாஷ்யம் எழுதியும், பிரம்மசூத்திரங்கள் பகவத்கீதை உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரஸ்தான திரயம், அதாவது ஒரு மதத்தை எப்படி ஸ்தாபிக்கணும்னா பிரம்மசூத்திரம் பகவத்கீதை உபனிஷத்து இந்த மூணுத்துக்கும் அந்த மதத்தின்படி வியாக்கியானம் பண்ணி உலகத்திலே நிலைநாட்டினால் அந்த மதம் நீடித்து விளங்கும். அப்படி நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியிலான பாஷ்யத்தை இது மூணுத்துக்கும் பண்ணணும்னு ஆளவந்தார் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அவரால் அது பண்ண முடியல, அவகாசம் கிடைக்கல அவருக்கு. இதை யாரானும் பின்னாலே பண்ண வேணும், இதை பண்ணக்கூடிய சக்தி பவிஷ்யதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய இந்த ராமானுஜருக்கே உண்டு அப்படின்னு யாதவ பிரகாசருடைய கோஷ்டியில இருந்த ராமானுஜரை கைகாட்டி திருக்கச்சி நம்பிகளிடத்திலே ஆம் முதல்வன் இவன், நம்முடைய சம்பிரதாயத்திற்கு இவனே பெரிய ஆச்சாரியனா வருவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னுடைய சிஷ்யாலை இந்த 3 பாஷ்யங்களையும் ராமானுஜர் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு பரம்பதி சுட்டார் ஆளவந்தார். இப்போ மத்த மதத்தை காட்டிலும் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை கொண்டு பிரம்மசூத்திரத்திலோ பகவத்கீதையிலோ உபனிஷத்திலோ திணிக்கவில்லை நம்முடைய ஆச்சாரியர்கள். நம்முடைய சித்தாந்தத்தை நம்முடைய தர்சனத்தை பிரம்மசூத்திரத்திலும் பகவத்கீதையிலும் உபனிஷத்திலும் காட்டினார்கள். அதாவது வேதம் சொல்வது, வேதம் ஒப்புக்கொள்வது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே அப்படின்றத நிரூபிச்சா. நம்ம சித்தாந்தத்தையும் கொள்கையையும் கொண்டு போய் திணிக்கலன்னு சொல்லக்கூடியது நம்ம ஆச்சாரியர்களுடையதான பெருமை. அதனாலதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு இவ்வளவு ஏற்றம். இதெல்லாம் பண்ணணும்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டார், பரம்பதி சுட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் திருப்புட்குழியிலே யாதவ பிரகாசர்னு சொல்லக்கூடிய அத்வைத்தியினிடத்துல சிஷ்யரா இருந்துட்டு உபனிஷத்துக்கள்லாம் அர்த்தம் கேட்டு வந்தார். அப்போ பல வாக்கியங்களுக்கு யாதவ பிரகாசர் சொன்ன அர்த்தம் ராமானுஜருக்கு ஒப்பல. இவர் இப்படி அர்த்தம் சொல்றது நன்னா இல்ல, காதுல கேட்கறச்சே ஒரு மாதிரி இருக்கு, ஆச்சரியமான பொருளுடையதாக நல்லா வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்க, இப்படி பண்றாரே அப்படின்னு அவரோடு கூட வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்தது உண்டு 2 பேருக்கும் பலமுறை. இப்படி வாதங்கள் முத்திண்டே வந்த போது யாதவ பிரகாசர் சொல்லக்கூடிய அர்த்தம் தனக்கு சரின்னு படாதபடினாலே ராமானுஜர் அவர்கிட்ட வாசிக்கிறத நிறுத்திட்டு அங்கிருந்து வந்துட்டார். அதன் பிறகு ஆளவந்தார சேவிக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போனார். ஆனா ஆளவந்தார சேவிக்க முடியல, ஆளவந்தார் பரம்பதி சுட்டு இருந்தார். அப்போ ஆளவந்தாருடைய திருமேனியை சேவிக்கிற போது 3 விரல்கள் அப்படி மடங்கி இருந்ததை பார்த்து அவருக்கு ஏதானும் குறை உண்டோ அப்படின்னா, அவருக்கு 3 விதமான ஆசைகள் உண்டு அப்படின்னு சொல்ல, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டார். அடியனுக்கு எம்பெருமானுடைய சங்கல்பமும் சக்தியும் இருந்தால் அடியன் அந்த ஆசைகளை நிறைவேற்றுறேன் அப்படின்னு ராமானுஜர் சொல்லி, அவர் சொன்ன உடனே ஆளவந்தாருடைய சரம திருமேனியிலே இருந்த மடங்கி இருந்த 3 விரல்களும் சரியா நிமிந்து போயிடுத்து. அப்படி பூர்வாச்சாரியரான ஆளவந்தாரை நேர்ல பார்த்து பேசலன்னாலும் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் ராமானுஜர். அப்புறம் அங்க இருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்தார். வந்த போதும் மனசுல என்ன ஓடின்றது அப்படின்னா, ஆழ்வார்களாலும் ஸ்ரீமன் நாதமுனிகளாலும் ஆளவந்தாராலும் உகந்த இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ மதமே வேத சாஸ்திரங்களோடு கூட ஒத்து போறது, வேறு எந்த மதமும் ஒத்து போல அப்படின்னு ராமானுஜர் நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த காலத்தில ராமானுஜருடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த எண்ணத்துக்கு மாறுபட்ட பல கருத்துக்கள் நாட்டுல பரவி இருந்தது. அப்போ வேற்று மதத்தவர்கள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, இவர் சொல்றது சரியில்லை, இவா சொல்றது சரியில்லை, எங்க மதம் தான் வேதசாஸ்திரங்களுக்கு ஒட்டின மதம் அப்படின்னு அவா சொல்லிட்டு வந்தா. ஆனால் நியாயமா மத்தியஸ்தமா யோசிச்சு பார்த்தா அவளுடைய கூற்று தப்பு, ஆழ்வார்களுடைய மதமே வைதிகம் அப்படின்னு ராமானுஜர் நன்னா உணர்ந்தார். இருந்தாலும்
தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற இதெல்லாம் சரிதானா அப்படின்னு பரம்பொருளான தேவ பெருமாள் மூலமா தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய மனசுல இது என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராமானுஜர் தன் மனசுல நினைச்சுட்டு இருந்தது பெருமாளுக்கு உகப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டார். அப்போ திருக்கச்சிரம்பிகள் மூலமாக தேவப்பெருமாளிடத்திலே தன்னுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் சொல்லி அது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் ராமானுஜர். எல்லாரும் திருக்கச்சிரம்பிகள் இடத்திலே சுவாமி பெருமாள் கிட்ட போய் எனக்கு கண்ணு வேணும், கால் வேணும், கை வேணும், பணம் வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவா. ஆனால் காரே கருணை ராமானுசர்னு சொல்லக்கூடிய மத்தவாளிடத்திலே இரக்கமே வடிவான ராமானுசர் ஜனங்க மோட்சம் போறதுக்கு எது வழின்னு கேட்டு சொல்ல சொன்னார். எல்லாரிடத்திலும் அளவில்லாத கருணையை உடைய ராமானுஜர் திருக்கச்சிரம்பிகளிடத்துக்கு போய் சுவாமி நீங்க பெருமாளோடைய பேசக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. நீர் பரமபக்தர், சித்தாந்த விஷயத்திலே எனக்கு சில சந்தேகங்கள்லாம் உண்டு, அந்த சந்தேகங்களுக்கு இப்படிதான் இருக்க வேணும் அப்படின்னு சில எண்ணங்களை நான் நினைச்சுட்டு இருக்கேன். என்னுடைய எண்ணங்கள் சரியா தப்பான்றத பெருமாள் என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னு பெருமாளுடைய திருவுள்ளத்தை கேட்டு வந்து சொல்லணும்னு சொன்னார். சொல்லிட்டு மேலும் சொன்னார், விந்தியமலை காடுகள்ல அடியன் தன்னந்தனியா பரிதவிச்சு நின்ன போது இங்க இருந்து நம்மளை கரை சேர்க்கிறவா யாரு அப்படின்னு கலங்கின போது பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் வேடன் வேடு வச்சு வேஷத்திலே வந்து அந்த காட்டுல இருந்து மீட்டுண்டு வந்து என்னை காப்பாத்தினா. காப்பாத்தி கூட்டு வந்து தங்க திருவடிவாரத்துல காஞ்சிபுரத்திலே சேர்த்துட்டா. அப்போ அந்த காட்டுல நான் தன்னந்தனியா தவிச்ச போது எத்தனை துடித்தேனோ அதை விட பெருசா ஒரு கிளேசம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பெரிய கிளேசத்தை துக்கத்தை போக்க வேணும் அப்படின்னா அந்த தேவ பெருமாளை தவிர வேறு யாரும் கிடையாது எனக்கு இப்ப கதி அப்படின்னார். அப்படி என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது இப்போன்னு திருக்கச்சிரம்பிகள் கேட்டார். விந்தியமலை காட்டுல நான் தவிச்ச போது பெருமாள் பிராட்டி காப்பாத்தினா. சாஸ்திரம் வேதம்னு சொல்லக்கூடிய பெரும் காட்டிலே அது என்ன வேதத்தை காடுன்னு சொல்றதுன்னா பிருகதாரண்யகம். ஆரண்யகம் அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம், காடுன்னு ஒரு அர்த்தம். பிருகத் அப்படின்னா பெருசு, பிருகதாரண்யகம் அப்படின்னா பெரிய காடு, பெருசான வேதங்கள். அப்படி வேதம் என்கிற சாஸ்திரம் என்கிற பெரிய காட்டிலே இருட்டிலே திசை தெரியாமல் கண் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பலர் தத்தளிச்சுட்டு இருக்கா. இப்போ ராமானுஜருக்கு எது பரபிரம்மம்னு தெரியாதா, எது தத்துவம்னு தெரியாதா, அவர் ஏன் தத்தளிக்கிறார் அப்படின்னா அவர் தத்தளிக்கல, நம்முடைய நிலைமையை சொல்றார். அவர் நிறைய ஜீவர்கள் இவர்தான் பரபிரம்மம் இவர்தான் பரபிரம்மம்னு பல மதங்கள் பலபடியா குழப்பறது. யாரு சரியான பரபிரம்மம், அதை அடையணும்னா எப்படி உபாயம் பண்றது, என்ன பண்ணினா மோட்சம் கிடைக்கும், மோட்சம் எப்போது கிடைக்கும், இப்படி எல்லாம் பல கஷ்டங்கள் பல குழப்பங்களோட கூட கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல ஜனங்கள்லாம் அவஸ்தப்படுறா. இந்த சாஸ்திரமாகிற காட்டுல இருந்து ஜனங்களை மீட்கக்கூடியதான வழியையும் தேவப்பெருமாளே காட்ட வேணும், நீங்க பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லுங்க அப்படின்னார். அப்போ நம்பிகள் பார்த்தார், வயசுல பெரியவா மூத்தவா நல்ல அனுபவசாலிகள்லாம் கூட சரீர சம்பந்தமான கோரிக்கைகளையே பெருமாள் இடத்துல கேட்க சொல்றா. உடம்புக்கு ஒண்ணும் வரக்கூடாது, வந்த நோய் சரியானோம், கல்யாணமானோம், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேவலம் சரீர சம்பந்தமாவே தான் எல்லாம் வரம் கேட்க சொல்றா பெருமாள. ஆனா இவ்வளவு சின்ன வயசுல ஆத்ம விஷயத்திலே விசாரம் பண்ணியிருக்காரே இவர். அதோடு கூட இத்தனை சின்ன வயசுலேயே ஆத்ம விசாரம் ஏற்பட்டு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஓரளவுக்கு இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனதிலேயே கூட ஒரு திருப்தி ஏற்படாமல் இந்த சித்தாந்தத்துக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் வாயாலேயே இதை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்பேற்பட்ட உத்தம புருஷர் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியா மகா ஞானியா ஜெகதாச்சாரியனாக விளங்கக்கூடியவர். இவர் தான் நிறைய பேரை மோட்சத்துக்கு அனுப்ப போறார் அப்படின்னு அத்தனை சந்தோஷம் சுவாமி திருக்கச்சிரம்பிகளுக்கு. ராமானுஜர் இந்த சின்ன வயசுல இத்தனை பொறுப்போடு கூட உலகத்துக்காக ஏங்கி இந்த விஷயத்தை தேவப்பெருமாள் இடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு பிரார்த்திச்சதை பார்த்து கண்கள் அப்படி ஜலத்தை உதிர்த்துண்டு, ராமானுஷா தேவப்பெருமாள் இடத்துல உன்னுடையதான எண்ணங்களை எல்லாம் சொல்றேன், பெருமாள் ஏதாவது பதில் சொன்னால் அதை நாளைக்கு உமக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஆத்துக்கு அனுப்பிட்டார். ராத்திரி போய் திருக்கச்சிரம்பிகள் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்டம் பரிமாறின் இருக்கார். அப்போ ராமானுஜருக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. ராமானுஷா உன் மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தேவப்பெருமாள் இடத்துல சொல்றேன், பெருமாள் ஏதாவது சொல்லினா நாளைக்கு உனக்கு சொல்றேன்னு சொன்னாரோ இல்லையோ. அப்போ தேவப்பெருமாள் அடியனுக்கு ஏதாவது சமாதானம் சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம் போல் இருக்கிறது. அந்த அருளாளனுடைய அருள் வெள்ளம் அடியனிடத்திலும் பெருக வேணுமே. என் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் என் அப்பன் தேவராஜன்
தீர்த்து வைப்பானா மாட்டானா, எனக்கு பாக்கியம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ராத்திரி எல்லாம் தூங்காம எப்ப விடியோன்னு காத்துட்டு இருந்தார் உடையவர். பொழுது புலர்ந்தது. தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் இடத்துல மனமுருகி நின்றார். வெளியே வந்தார். திருக்கச்சினம்பிகளுடைய திருமாளிகைக்கு அவர் ஆத்துக்கு போனார். போய் அப்படி பதபதப்போட கூட கண்கள்ல நீர் சொரிய மிக பணிவோட கூட அவரை பார்த்து கையை கூப்பி, சுவாமி பெருமாள் ஏதானும் சாதித்தாரா அப்படின்னு பவ்யமா கேட்டார். நம்பிகளும் ராமானுசரை குளிர பார்த்துவிட்டு, நீர் தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பூர்ணமான பாத்திரர். நேத்து நான் பெருமாளிடத்துல உம்முடைய சந்தேகங்களை கேட்கணும்னு வாயை திறந்ததுமே பெருமாள் என்னை பார்த்து அப்படியே கம்பீரமா சந்தோஷமா என்னை பார்த்து அப்படியே ஒரு மிடுக்கோடு கூட, நம்பி நீர் என்ன சொல்ல வரீர்னு எனக்கு தெரியும். ராமானுசர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் என்னிடத்திலே இருக்கக்கூடிய பதில் என்ன, என்னுடைய பட்சம் என்ன, என்னுடைய நிர்வாகம் என்ன, என்னுடைய நிர்ணயம் என்னன்னு ராமானுஜர் கேட்டிருக்கார். அதை நீர் கேட்க போறீர், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லவே எனக்கு அத்தனை சந்தோஷம். நம்ம சொல்றதுக்கு முன்னால பெருமாளே சொல்லிட்டாரு. இங்கே நம்பி சொன்னாதான் பெருமாளுக்கு தெரியணும்ன்றது இல்ல, பெருமாளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்பி சொல்றதுக்கு முன்னாலேயே பெருமாள் சொல்றார் அப்படின்னா அந்த விஷயத்தை ராமானுஜர் எப்போது திருக்கச்சி நம்பிகள் மூலமாக கேட்பார் அப்படின்னு ராமானுஜருக்காக தேவப்பெருமாளே காத்துட்டு இருந்தது போல அவனுடைய உற்சாகத்தை வெளியிட்டான். அது சந்தோஷம் திருக்கச்சி நம்பிகளுக்கு. இதுக்கு முன்னாடி யார் யாருக்கோ என்னென்னமோ கேட்டிருக்கார். அப்போல்லாம் உற்சாகமா பதில் சொல்லாத பெருமாள் இப்ப கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலேயே முந்திண்டு வந்து பதில் சொன்னான் அப்படின்னா ராமானுசரிடத்திலும் அவருடைய எண்ணங்களிலும் தேவப்பெருமாளுக்கு பூரணமான அனுகிரக விசேஷம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க தேவப்பெருமாள் மேலும் சொல்றார், ராமானுசன் மூலமாக சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேணும் என்று நான் சங்கல்பித்திருக்கிறேன். ஆளவந்தாரும் கூட இங்க என்ன சேவிக்க வரச்ச நம்முடைய வடக்கு பிரதட்சணத்திலே கருமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு அருகே யாதவ பிரகாசருடைய சிஷ்டகோஷ்டிகள்ல ஒருத்தரா இருந்த ராமானுசரை பார்த்து, நம்முடைய சம்பிரதாயம் இந்த சிறுவன் மூலமாக தழைக்க போகிறது, ஆம் முதல்வனிவன் அப்படின்னு கட்டாட்சிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உடனே என்னுடைய திருவடிகள்ல எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதோ அப்படின்னு, எம்பெருமானே உன்னுடைய அனுகிரகத்தினாலே கண் தெரியாதவனுக்கு பார்வை வரும், காது கேட்காதவனுக்கு காது கேட்கும், வாய் பேச முடியாதவன் பேசுவான், கால் இல்லாதவன் ஓடுவான், அப்பேற்பட்ட விசேஷமான உன்னுடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய சித்தாந்தமானது ராமானுசன் மூலமாக தழைக்க வேணும், ராமானுசனை நம்முடைய சித்தாந்தத்திற்கு தியாகம் பண்ண வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு போனார். அப்படி ஆளவந்தாராலே நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ராமானுஜர் அவர் வாயாலே இன்னைக்கு சம்பிரதாயத்தை ரட்சிப்பதற்காகவும் பரப்புவதற்காகவும் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் அப்படின்னா அதை சொல்றது என்னுடைய கடமை, நான் ஆவலா காத்துன்னு இருக்கேன்னு சொல்றது போல ராமானுசர் மனசுல என்ன சந்தேகம் இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். இப்படியா ராமானுசன் மனசுல 6 சந்தேகங்கள் உண்டு, அந்த கேள்விகளுக்கு இதுதான் பதில் அப்படின்னு ராமானுஜர் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு திருக்கச்சி நம்பிகளுக்கு தேவப்பெருமாள் சாதித்தார். சொன்ன போது என்னைக்கும் இல்லாத அளவுக்கு தேவப்பெருமாளுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துதான். பெருமாளுடைய கண்கள்ல அருள் வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறதாம். அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னா பெருமாள் சொல்ல சொல்ல பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம், பெருமாளுடைய முகம் அப்படியே மலர்ந்து போச்சு, பெருமாளுடைய கண்கள்ல தயை தாரதாரையா பெருகிறது. இப்படி சந்தோஷமா யாருக்கும் எந்த வார்த்தையும் பெருமாள் அனுகிரகித்து நான் பார்க்கவில்லை. இதனால உம்மிடத்திலும் நம் சம்பிரதாயத்தினிடத்திலும் தேவப்பெருமாளுக்கு பூரண அனுகிரகம் உண்டுன்னு தெரிஞ்சுட்டேன், அதனாலதான் நான் இத்தனை சந்தோஷமா உற்சாகமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் சொல்ல ஆரம்பித்தார். இவர் என்ன கேட்டார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல எது பரம்பொருள், இந்த தெய்வம் தான் பரம்பொருள், இதுதான் மோட்சம் தரும்னு ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காளே, நிஜமான பரம்பொருள் எது, எது பரதத்துவம் அப்படின்னு ராமானுஜர் மனதிலே முதல் கேள்வி. அதுக்கு தேவப்பெருமாளுடைய பதில், அகமேவ பரம் தத்துவம், நானே மேலான பரம்பொருள், பெருமாளும் பிராட்டியுமாகிற ஸ்ரீமன் நாராயண தத்துவமே பரதத்துவம் அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, வேதத்திலே பேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள் அப்படின்னு 2 விதமா இருக்கே, அதிலே அபேத ஸ்ருதிகள் தான் சித்தாந்தம் அப்படின்னு சில பேர் சொல்றா, ஆனா பேத ஸ்ருதிகள் தான் சித்தாந்தம்னு நம்மளவா சொல்றா, இதுல எது சரி அப்படின்னு 2வது சந்தேகம். வேதங்களுக்கு பேதத்திலே நோக்கா அபேதத்திலே நோக்கான்றது 2வது கேள்வி. அப்ப தேவப்பெருமாள் சாதிக்கிறார், தர்சனம் பேத ஏவச்ச, பேதம் தான் சித்தாந்தம், அபேதம் அன்று அப்படின்னு தேவப்பெருமாளுடைய திருவுள்ளம். மோட்சம் போறதுக்கு பல வழிகள் சொல்லிட்டு இருக்காலே, எது மோட்சத்துக்கான சரியான வழி, எது மோட்ச உபாயம் அப்படின்னா, உபாயேஷு பிரபத்தி சியாத்து, மோட்சம் போறதுக்கு உசந்த உபாயம் இன்னைக்கு சரணாகதி தான், பிரபத்தி தான்.
அதே மாதிரி ஒருத்தன் மோட்சம் போனோம்னா அவன் பிராணன் பெரியக்கூடிய கடைசி காலத்திலே அந்திம தசையிலே அவனுக்கு பெருமாளுடைய ஞாபகம் இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அது நிஜமா? அப்படி கடைசி காலத்துல அவனுக்கு பெருமாளுடைய ஞாபகம் வந்தா போச்சு, வரலன்னா எத்தனை பேர் கடைசியில கான்சியஸ்னஸோட போயிடுறா? இல்லையே, ரொம்ப சொற்பம், விரல விட்டு விடலாமே. போறதே தெரியாமன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்கா. அப்ப கடைசி க்ஷணத்துல அவ பெருமாளை நினைச்சுக்கலன்னா அவ வாழ்ந்த வாழ்க்கை மொத்தம் வீணா போறது. அப்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கு. அப்படி பிறந்தாலும் அந்த கடைசி காலத்துல அவளுக்கு பெருமாளுடைய ஞாபகம் வர வேணுமே. அதனால கடைசியில பெருமாளுடைய ஸ்மரணம் இருந்தாதான் மோட்சமா, இல்லைன்னாலும் பரவாயில்லையான்னு கேள்வி. அந்திம ஸ்மிருதி தேவையா தேவையில்லையான்னு கேள்வி. பெருமாள் சொன்னார், சரணாகதி பண்ணிண்டவனுக்கு, பிரபத்தி பண்ணிண்டவனுக்கு அந்திம ஸ்மிருதி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவன் கடைசி காலத்துல நினைச்சுட்டாலும் பரவாயில்ல, நினைச்சுக்கலன்னாலும் பரவாயில்ல. வராக பெருமாள் பூமி பிராட்டியின் இடத்துல என்ன சொன்னார்? எவன் ஒருத்தன் என்ன ஒரு முறை சரணாகதி பண்ணானோ அவன் கடைசி காலத்துல கல்லு போல கட்ட போல இருந்தாலும், அதாவது நினைவே இல்லாமல் இருந்தாலும், நான் அவனை நினைச்சுட்டு நான் போய் அவனுக்கு மோட்சம் தரேன்னு சொன்னான். அதனால சரணாகதி பண்ணிட்டா கடைசி கால நினைவுன்னு சொல்லக்கூடிய அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லைன்னு விட்டார் பெருமாள். மோட்சம் எந்த ஜென்மாவில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பக்தி யோகத்துல அப்படியே பல ஜென்மாக்கள் கழித்தும் மோட்சம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம்னு சொல்லப்படுறது. உடனே மோட்சம் போனோம்னா என்ன வழி? மோட்சம் எப்ப கிடைக்கும்னு ஒரு கேள்வி. தேகாவசானே முக்தி சியாத்து. சரணாகதி பண்ணிண்டவனுக்கு எந்த உடம்புல இருந்து சரணாகதி பண்ணிண்டானோ அந்த உடம்பு உழறச்சேய மோட்சம் கிடைச்சுடுறது. எந்த உடம்புல இருந்து சரணாகதி பண்ணிக்கிறானோ அதுவே அவனுக்கு கடைசி பிறவின்னு 5வது கேள்விக்கு பதில் சொன்னார் பெருமாள். இது முக்கியமான சந்தேகங்கள். ஆனா இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் உண்டு, இனிமேல் வரலாம். இப்படி வசந்த சாஸ்திர சம்பிரதாய விஷயமான சந்தேகங்களை எல்லாம் எந்த ஆச்சாரியரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கலாம்? யாரை நான் ஆச்சாரியராக அடைவது? யாதவ பிரகாசன் ஒருத்தர் கிட்ட போனேன், அவர் ஒன்றும் சரியில்லை. யாரிடத்துல போய் நான் விஷயங்கள் எல்லாம் உள்ளது உள்ளபடி நன்னா கத்துக்கலாம் அப்படின்னு 6வது கேள்வி, தன்னை பற்றின கேள்வி ராமானுஜருக்கு. இப்போ அதுக்கு பெருமாள் சொல்றார், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. மகாபூர்ணர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகளை ஆச்சாரியராக அடைய வேண்டியது. ஏன்னா இவர் முதல்வனிவன் அப்படின்னு உகந்தவர் ஆளவந்தார், அவர் பரம்பதி சுட்டார். இப்ப ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல பிரதானமா வயசுல பெரியவராகவும் ஞானத்துல பெரியவராகவும் இருக்கக்கூடியவர் பெரிய நம்பிகள். அதனால ஆளவந்தாரை போல இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக அடைவதுன்னு பெருமாள் பதில் சொன்னார். இதையும் கூட எத்திராஜ வைபவத்திலே வடுக நம்பி சாதிக்கிறார். ஸ்ரீமான் பரம் தத்துவமகம் மதம் மே வேதஹ பிரபத்திர் நிரபாய ஹேதுஹ நாவஷ்யகீச்ச ஸ்மிருதிரந்த்ய காலே மோக்ஷோ மகாபூர்ண இகார்யவர்யஹ அப்படின்னு ராமானுஜர் மனசுல இருந்த 6 சந்தேகங்களுக்கு தேவப்பெருமாளுடைய 6 பதில்கள் அப்படின்னு இதைத்தான் சம்பிரதாயத்திலே 6 வார்த்தைகள்னு சொல்றோம். வார்த்தை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், வாக்கியம் அப்படின்னு அர்த்தமா இருந்தீங்க. பெருமாளுடையதான இந்த கேள்வி பதில்களை திருக்கச்ச நம்பிகள் மூலமா ராமானுஜர் கேட்டார். அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டார். எப்படியானா யசோத பிராட்டி கண்ணனை உரல்ல கட்டினதை நினைச்ச போது நம்மாழ்வார் 3 மாசங்கள் மோகித்து கிடந்தாரோ அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்தை அப்படியே பெருமாள் சொல்லிட்டாரு. பெருமாள் என்னென்ன பதில் சொன்னாரோ அந்த பதில் எல்லாம் தான் ராமானுஜர் தன் மனசுல நினைச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் ராமானுஜர் மனசுல என்ன ஓடுறதோ அதுதான் என்னுடைய நினைப்பு, அவர் நினைக்கிறது அத்தனையும் சரி அப்படின்னு பெருமாள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணினார். ராமானுஜருக்கு பதில் தெரியாம இருந்தா அதுக்கு பதில் சொல்லல பெருமாள். இந்த கேள்விகளுக்கு இதே பதில ராமானுஜர் மனசுல வச்சுட்டு இருந்தார். அது சரியா தப்பா? பெருமாள் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க? இப்ப நாம கூட சொல்றோம், அடியான் அடுத்த வருஷம் மலையில போய் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், பெருமாள் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ? அந்த மாதிரி இவர் மனசுல மகாஞானியானபடியினாலே இவர் மனசுல இந்த 6 எண்ணங்களும் உண்டு. ஆளவந்தார் அடையணும்னு நினைச்சார், ஆளவந்தார் பரம்போச்சாச்சு. அடுத்தது அந்த ஸ்தானத்துல பெரிய சுவாமி பெரிய நம்பிகள், அப்ப அவரை தானே ஆசிரியக்கணும். அது முதற்கொண்டு எல்லாம் இவர் மனசுல நினைச்சுட்டு இருந்தார். அது பெருமாளுடைய திருவுள்ளத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. இவர் என்ன நினைச்சாரோ அதையே பெருமாள் அப்படி கன்ஃபார்ம் பண்ணினபடினாலே பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது அப்படின்னு அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டார். உடனே திருக்கச்சி நம்பிகள் அவர் முகத்துல ஜலமெல்லாம் தெளிச்சு அவருக்கு தீர்த்தம் கொடுத்து அவரை தேத்தி எழுப்பி ஆஸ்வாசப்படுத்தினார், தேத்தினார். அப்போ கண்கள்ல அப்படியே ஜலம் ஆறா ஓடுறது ராமானுஜருக்கு. திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கையை கூப்பிண்டு, சுவாமி அடியேன் தன்யோஸ்மி, தேவரை போன்ற ஒரு பரம பாகவதோத்தர் மூலமா தேவப்பெருமாள் தன்னுடைய அருள் பிரவாகத்தை என் வரை பெருக விட்டிருக்கிறான். தேவப்பெருமாளுடைய அருள் வெள்ளம் உம்ம மூலமா என் வரைக்கும் பாய்ந்திருக்கிறது. இந்த மகோபகாரத்தை எனக்கு பண்ணின உமக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன் சுவாமி? நான் என்ன பண்ணினா நீர் பண்ணின அனுகிரகத்துக்கு ஒரு சின்ன பிரத்யுபகாரம் ஆகும்? ஒண்ணுமில்லை அப்படின்னு அழுதபடியே
மலர்ந்த முகத்தோடும் கனத்த இதயத்தோடும் ஆச்சரியமா தன்னுடைய திருமாளிகைக்கு திரும்பினார் ராமானுஜர். இப்போ 6 வார்த்தைகளை கேட்டார். அந்த 6 வார்த்தைகளை கொண்டு நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேணும் ராமானுஜர். எப்படி பண்ணினார் அப்படின்னா, தன் மனசுல இருந்த எண்ணங்களை தேவப்பெருமாள் சரின்னு சொல்லிட்டார். அப்போ தேவப்பெருமாள் அருளி செய்த 6 வார்த்தைகளை கொண்டு முதல்ல ஆளவந்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேணும் அப்படின்னு ராமானுஜர் முயற்சி பண்ணினார். அப்போ அந்த 6 வார்த்தைகளை நடைமுறையாக்கி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆளவந்தார் திருவுள்ளப்படி இந்த லோகத்திலே பரப்பினார். பெருமாள் 6வது வார்த்தை என்ன சொன்னார்? பூர்ணாச்சாரிய சமாசிரயா, பெரிய நம்பியை ஆசிரியக்க வேண்டியதுன்னு சொன்னார். முதல்ல அந்த காரியத்தை பண்ணார் ராமானுஜர். பெரிய நம்பியிடத்துல சமாசனம் எல்லாம் பண்ணிக்கொண்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி அவர் ஆச்சாரியனாக அடைந்து அவர் மூலமா சம்பிரதாய விஷயங்கள் மொத்தத்தையும் கத்துட்டார். இது தேவப்பெருமாளுடைய 6வது வார்த்தையை ராமானுஜர் நிறைவேற்றினது. அடுத்தது தேவப்பெருமாளுடைய முதல் 2 வார்த்தைகள், அதாவது அகமேவ பரந்தத்துவம், தேவப்பெருமாள் பிராட்டியுடன் கூடிய பெருமாளே பரதத்துவம், வேதமே சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளை ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம்னு சொல்லக்கூடிய 5 கிரந்தத்திலே பறக்க ஸ்தாபித்தார். இந்த 5 கிரந்தங்களிலும் சாரமாக இருக்கக்கூடியது வேதமே நம்முடைய சித்தாந்தம், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடியது. இப்போ 6வது வார்த்தை முதல் 2 வார்த்தைன்னு 3 வார்த்தையை நிறைவேற்றி ஆயிடுத்து. அடுத்தது 3, 4, 5ன்னு சொல்லக்கூடிய 3 வார்த்தைகள், அதாவது உபாயேஷு பிரபத்தி சியாத், மோட்சம் போறதுக்கு சரணாகதி தான் வழி. அப்படி சரணாகதி பண்ணிண்டவாளுக்கு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி கால நினைவு தேவையில்லை. எப்ப மோட்சம்னா சரணாகதி பண்ணிண்ட அந்த ஜென்மாவிலேயே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ரகசியங்களை ஸ்ரீவைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம்னு சொல்லக்கூடிய கத்தியத்திரயம்னு சொல்லக்கூடிய 3 கிரந்தங்களினாலே சாவித்தார் ராமானுஜர். மொத்தம் முதல்ல சொன்னது 5 கிரந்தம், இப்ப 3, 8 கிரந்தம் ஆயிடுச்சு. இப்படி 6 வார்த்தைகளை அருளி செய்து ராமானுஜருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கும் பெரிய உபகாரம் பண்ணின தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணனை திருவாராதனம் பண்ணக்கூடிய வகையை, நித்திய அனுஷ்டானத்தினாலே எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியதான ஆராதனத்தை நித்திய கிரந்தம்னு சொல்லக்கூடிய கிரந்தமாக அருளி செய்து, இப்படி பகவானுடைய 6 வார்த்தைகளும் அந்த 6 வார்த்தைகளை பகவான் அருளி செய்ததற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்தில் அனுஷ்டானம், ஆராதனம் என்று 9 நூல்களினாலே நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார் சுவாமி ராமானுஜர். இதுக்கெல்லாம் மூல காரணம் சுவாமி திருக்கச்சி நம்பிகள். தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட பேசுவது எங்கே அப்படின்னா, காஞ்சிபுரத்துல அஸ்திகிரி மலை மேல தேவப்பெருமாள் சன்னதிய பிரதட்சிணமா வரச்ச அந்த பிராகாரத்திலே வெள்ளி பல்லி, தங்க பல்லிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்திற்கு கச்சிவாய்த்தான் மண்டபம் அப்படின்னு பேரு. தேவப்பெருமாள் பிரம்மாவினுடைய யாகசாலையிலேருந்து வந்தவர். யாகசாலை எப்படி இருக்கும்? அப்படி அனல் தகிக்கும். அதுவும் பெருமாள் முகத்துல தீக்காயங்களோட கூட இருக்கார். அதனால பெருமாளுக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அதனால கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அங்க இருந்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவப்பெருமாள் அடியவர்கள்லாம் இல்லாத போது விசிராந்தியா இருக்கிற சமயத்துல கொஞ்சம் வெளியில வந்து அந்த அனல்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கலாம்னு பெருமாளுடைய திருவுள்ளம். அப்படி பெருமாள் கர்ப்ப கிரகத்திலேருந்து இறங்கி காலார நடந்து வந்து மலை பிரதட்சிணத்திலே இருக்கக்கூடிய அந்த கச்சிவாய்த்தான் மண்டபம்னு சொல்லக்கூடிய 4 கால் மண்டபத்துல பெருமாள் எழுந்தோடி இருப்பான். அந்த இடத்துல திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்கு ஆலவட்டம் சமர்ப்பித்துக் கொண்டு பெருமாளோடைய கூட பேசக்கூடிய வழக்கம் அப்படின்னு பெரியவா சொல்றா. இன்னைக்கும் அந்த 4 கால் மண்டபத்துக்கு மேல பாத்தீங்களான்னா புண்ணியகோட்டி விமானத்துக்கு கீழே தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரோட நின்று இருப்பார். பக்கத்துல திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டத்தை கையில வச்சுட்டு பெருமாளோட பேசக்கூடியதான ஒரு சின்ன சிற்பம் இருக்கும். அதுக்கு மேல ஸ்வர்ண தகடு அடிச்சிருப்பா. பெருமாளை பிரதட்சிணமா வரைச்ச இந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்தையும் சேர்த்தே பிரதட்சிணம் பண்றதுதான் நம்முடைய வழக்கம். சொல்ல போனா முதல்ல மலைக்கு போன உடனே அப்படி பிரதட்சிணமா போகாமல் முதல்ல அப்பிரதட்சிணமா வந்து இந்த மண்டபத்துக்கு முன்னால விழுந்து சேவிச்சுட்டோ, அதுக்கப்புறம் பிரதட்சிணமா பெருமாளை சேவிச்சுட்டோ, திரும்ப பெருமாளை சேவிச்சுட்டு வரச்ச இந்த மண்டபத்தை பிரதட்சிணமா வந்து கீழே வர்றதுதான் நம்முடைய வழக்கமா இருந்துருக்கு இன்னைக்கும். ஏன்னா இங்க பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட பேசினார். திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்கு இங்கதான் திருவாலவட்டம் பரிமாறினார். பலருடைய சந்தேகங்களை திருக்கச்சி நம்பிகள் பெருமாளிடத்திலிருந்து கேட்டு பதில் சொன்ன இடம் இது. முக்கியமா ராமானுஜர் மனசுல இருந்த 6 வார்த்தைகளை அருளி செய்ததும் இந்த இடத்துல தான்.
இந்த 6 வார்த்தைகள் தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், ராமானுஜருடைய 9 கிரந்தங்கள் எழுவதற்கு காரணமா இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அப்படி ராமானுஜ சம்பிரதாயம் தொடங்கிய இடம் என்கிறபடியினாலே நம்ம சித்தாந்தம் இங்கே இருந்துதான் ஆரம்பிச்சது, இங்கே இருந்துதான் பரவித்து, இங்கே இருந்துதான் வளர்ந்தது அப்படின்னு அந்த நன்றியோடு கூட நம்முடைய பூர்வர்கள், நம்முடைய பெரியவர்கள் இன்னைக்கும் அந்த மண்டபத்துக்கு முன்னால விழுந்து சேவிக்கக்கூடியதை நாம சேவிக்கிறோம். இந்த கௌரவத்தினாலேயே சுவாமி நடாதூர் அம்மாளும் கூட தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை இந்த மண்டபத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு வந்தார். அந்த இடத்துல பாத்தீங்களான்னா மேல கூரையில நடாதூர் அம்மாள் சிஷ்யாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லும்படியான சித்திரம் இருக்கும். அந்த கோஷ்டிக்கு அப்புள்ளார் 5 வயசு குழந்தையான சுவாமி தேசிகன் அழிச்சுண்டு வரக்கூடிய காட்சியும் சேவிக்கலாம். இப்படி அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேத ஏவச்சான்னு சொல்லக்கூடிய 2 வாக்கியங்கள் தேவப்பெருமாள் திருவாயிலிருந்து வந்தவைதான் ஸ்ரீபாஷ்யம் முதலான 5 கிரந்தங்களாக பரிமளித்தது லோகத்திலே. அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு ஒரு ஏற்றம் தர வேணுமென்னால் அந்த ஸ்ரீபாஷ்யம் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருந்த அந்த 6 வார்த்தைகள் எங்கே இருந்து தேவப்பெருமாள் திருவாக்கிலே வந்ததோ அந்த இடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்றதுதான் வசந்ததா இருக்கும் அப்படின்னு நடாதூர் அம்மாள் அங்கதான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தார். அப்படி நடாதூர் அம்மாளுடைய காலக்ஷேபம் கோஷ்டி நடந்த இடமும் அதுதான். அதனாலே தேசிகனடியார்கள் சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியரான நடாதூர் அம்மாளையும் திருக்கச்சி நம்பிகளையும் தேவப்பெருமாளையும் நினைச்சுண்டு அந்த மண்டபத்துக்கு முன்னால விழுந்து சேவிக்கிறது இன்னைக்கும் வழக்கம். அதே கோஷ்டியில தான் நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகனை, பால தேசிகனை, குழந்தையா இருக்கிற தேசிகனை பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாக திரைவித்ய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு இந்த சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஆச்சாரிய புருஷனாக வரக்கடவாய் அப்படின்னு நடாதூர் அம்மாள் தேசிகனை அனுகிரகம் பண்ணின இடம் அது. இப்படி திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்கு வீசினது, பெருமாளோட பேசினது, பெருமாள் பாஷ்யகாரருக்கு 6 வார்த்தை அருளி செய்தது, நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்து ஸ்ருத பிரகாசிகைன்னு சொல்லக்கூடியதான வியாக்கியானத்தை அருளி செய்தது, சுவாமி தேசிகனை நடாதூர் அம்மாள் தர்சன ஸ்தாபகனாக கடவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினது. இப்படி பல அற்புதங்களும் நடந்த இடம் இந்த கச்சிவாய்த்தான் மண்டபம்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற மண்டபம். இந்த மண்டபத்துக்கு முதல் முன்னம் ஏற்றம் திருக்கச்சி நம்பிகளாலே. ஆகையினாலே இந்த இடத்துல இதெல்லாம் நினைச்சுட்டு சேவிக்கிறது இன்னைக்கும் வழக்கமா இருக்கு. இன்னைக்கும் பெருமாள் வருஷத்துல ஒரு நாள், அதாவது பரணி தீபம்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு, மகாபரணி அன்னைக்கு ராத்திரி திருக்கச்சி நம்பிகளோட பேசின, திருக்கச்சி நம்பிகள் வீசின இந்த மண்டபத்துக்கு உபயநாச்சிமாரோட கூட எழுந்தருள்றார். ராத்திரி உபயநாச்சிமாரோட கூட பெருமாள் எழுந்தருளி அங்க விசேஷமா பெருமாளுக்கு ஆச்சரியமான திருமஞ்சனம் நடக்கிறது. திருமஞ்சனம் ஆனாவிட்டு விசேஷமான சாத்துப்படி எல்லாம் பண்ணிண்டு, மாலைகள்லாம் சாத்திண்டு, திருவாராதனம் கண்டருளி, நிறைய பக்ஷணங்களை எல்லாம் கண்டருளி சுமார் ராத்திரி 11 இருந்து 12 மணிக்குள்ள பூர்த்தியாகும் இந்த உற்சவம். அந்த ராத்திரி சமயத்திலே நாளைக்கு திருக்கார்த்திகன்னா இன்னைக்கு ராத்திரி பரணி தீபத்தன்னைக்கு யாரும் இல்லாத அந்த ஏகாந்தமான சன்னிவேசத்திலே கச்சிவாய்த்தான் மண்டபத்திலே பெருமாளும் பிராட்டிமார்களும் எழுந்தருளி இருந்து திருமஞ்சனம் கண்டருளக்கூடிய அந்த அவசரம் சேவிக்கிறச்ச அப்படியே சீவி குண்டத்தை போல இருக்கும். அப்படி இன்னைக்கும் திருக்கச்சி நம்பிகளை அனுகிரகிப்பதற்காக பெருமாள் வருஷத்துல ஒரு நாள் அவரோட பேசின அந்த மண்டபத்துக்கு வந்து உற்சவம் கண்டருளுகிறான். அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்தை நினைத்தாலே நம்முடைய பாவம் போகும். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுடைய திருவாராதனத்தின் போது பெருமாளுக்கு ஆளவட்டம் பரிமாறுற சமயம், அதாவது பெருமாளுக்கு விசிறியால வீசக்கூடிய உபசாரம் பண்ணக்கூடிய சமயம் வருகிற போது திருக்கச்சி நம்பிகள் திருநாமத்தை சொல்லி அருளப்பாடிட்டு தான் ஆளவட்டம் பரிமாறுறா. அருளப்பாடு திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு சொல்லிதான் பெருமாளுக்கு ஆளவட்டம் பரிமாறுறான்னா அத்தனை தூரம் இவர் பண்ணின அந்த கைங்கரியத்தை பெருமாள் உகந்து ஏற்றான், இன்னும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிகிறது. தேவப்பெருமாளுக்கு திருக்கச்சி நம்பிகள் வீசக்கூடிய திருவாலவட்டம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அக்னியிலேருந்து வந்த பெருமாள் குளிர்ச்சியான காற்றை எதிர்பார்க்கிறார், அதனால இந்த கைங்கரியத்தை உகந்து ஏற்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். சுவாமி தேசிகன் அம்ச சந்தேசத்துல ஒரு ஸ்லோகம், சீதா பிராட்டிய போய் பார்த்து தூது சொல்லிட்டு வா அப்படின்னு ஹம்சத்தை சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் தூது விடுறார். விடுறச்ச, ஏ ஹம்சபக்ஷியே, நீ போற வழியில காஞ்சிபுரம் வரும், வந்தா அங்கிருந்து நேர போயிடாத, தேவப்பெருமாள் சன்னதிக்கு போய் தேவப்பெருமாளை சேவி, பெருந்தேவி தாயார சேவி, பெருமாளை பணிந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள். ஒருவேளை நீ போகக்கூடிய சமயம் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும்
வெள்ளிக்கிழமையா இருந்து ரெட்ட புறப்பாடுல கைய கோத்துண்டு அப்படியே தோட்டத்துல உத்தியானவனத்துல உல்லாசமா உலவி வரக்கூடிய காலமாக இருந்தால் அப்படியே ஆகாசத்துல அவளுக்கு மேல பறந்துண்டு உன்னுடைய அழகான சிறகுகளாலே அப்படியே வீசி அவளுக்கு குளிர்ந்த காற்று வரும்படியா மெல்ல வீசு. இந்த கைங்கரியம் பெருந்தேவி தாயாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் ரொம்ப திருவுள்ளம் உகந்த கைங்கரியம். அதனால அவர்களுக்கு குளிர்ப்பான காற்றை வரச் செய்கிற விசிறி வீசக்கூடிய கைங்கரியத்தை உன்னுடைய சிறகாலே நீ பண்ணு அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஹம்சபக்ஷிக்கு பெருமாள் சொல்வது போல தூது விடுறார். இந்த இடத்திலே சுவாமி தேசிகன் அந்த ஹம்சபக்ஷியாக திருக்கச்சி நம்பிகளைத்தான் மனசிலே கொண்டார். இது கவியனுடைய உத்பிரேட்சை அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்களான தேசிக சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அப்படி சுவாமி தேசிகனும் திருக்கச்சி நம்பிகளை மிகுந்த கௌரவத்தோட மனசுல வச்சுட்டு இருந்தார். ராமானுஜர் மட்டுமல்ல, தேசிகனும் திருக்கச்சி நம்பிகளை மிகுந்த கௌரவத்தோட கூட பகமானித்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட திருக்கச்சி நம்பிகள் ஆழ்வாராட்டமான்னு சொல்றோமே, ஆழ்வார்கள்லாம் அருளி செயல் பாடினா திருக்கச்சி நம்பிகள் என்ன பாடினார் அப்படின்னா, இவரும் ஒரு அருளி செயல் பாடியிருக்கிறார். அது சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தம். அதுக்கு தேவராஜாஷ்டகம்னு பேரு. தேவராஜன் சொல்லக்கூடியவன் காஞ்சிபுரத்து வரதன். அவன் மேலே 8 ஸ்லோகங்கள் பாடினார். அதுக்கு தேவராஜ அஷ்டகம் அப்படின்னு பேரு. ரொம்ப சின்னதா 8 ஸ்லோகங்கள் இருந்தாலும் ஆழமான அர்த்தத்தையும் சொன்ன மாத்திரத்திலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு வாங்கி தருவதாகவும் இருக்கக்கூடிய பக்தி காவியம் இந்த 8 ஸ்லோகங்களை கொண்ட தேவராஜ அஷ்டகம். இது தினம் கூட கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் பெருமாளிடத்திலே சொன்னா பெருமாளுடைய அனுகிரகம் பூர்ணமா நமக்கு ஏற்படும். அப்பேற்பட்டதான ஒரு அனுபவமான ஸ்தோத்திரம் இது. இந்த தேவராஜாஷ்டகத்திலே இவருடைய பக்தியும் இவருடைய மேன்மையும் நன்னா தெரியும் நமக்கு. ஆழ்வார்கள் வசந்த பக்தி தலையெடுத்து எருமானோட நேர பேசி நேர அவனோட சரணாகதி பண்ணி அவனை அனுபவிக்க கூடியவர்களாக இருந்தாலும் தங்களை எப்படி தாழ்த்திக்கிறார். தங்களை போல குற்றம் பண்ணினவா இல்ல, தங்களுக்கு ஒரு தகுதியும் இல்ல, தங்கள்லாம் பெருமாள் முன்னால ஒண்ணுமே இல்லைன்னு நைச்சானுசந்தானம் அப்படின்னு தங்களை தாழ்த்திக்கிறாள் இல்லையோ, அதே மாதிரி பெருமாளே பேசக்கூடிய உத்தமமான பாகவதோத்தமராக பக்திமானாக விளங்கினாலும் ஆழ்வார்களைப் போலே இவரும் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். வரத பிரபோ நிந்திதாச்சார கரணம் கிருத்திய கர்மணஹா நிவத்தம் பாபீயாம்சம் அமர்யாதம் மாம் பாஹி. தேவப்பெருமாளே, சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதே நான் பண்ணிட்டு இருக்கேன். எதெல்லாம் சாஸ்திரம் பண்ணணும்னு சொல்லித்தோ அதை பண்றதே கிடையாது. அப்படி சாஸ்திரத்தை கைவிட்ட பாபியாக நான் இருக்கிறேன். அமர்யாதம், எனக்குன்னு ஒரு வரம்பு இல்லை, இஷ்டத்துக்கும் தறிகிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட அடியனை நீதான் காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி, இதுல தேவப்பெருமாளே நீதான் என்ன காப்பாற்றணும்னு சொல்றதை தவிர எதுவுமே இவருக்கு ஒட்டாது. இவர் சாஸ்திரத்தின் படியே வாழ்ந்தவர். சாஸ்திரம் எது வேணான்னு சொன்னாலும் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்காதவர். யதிராஜ வைபவத்திலே வடுகநம்பி சொல்றச்ச என்ன சொல்றார்? சாஸ்திரம் சொன்னபடி வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பதிலே வல்லவர்னு சொல்றார் இவரே. அப்படி இருக்கிறச்ச இதெல்லாம் எப்படி ஒட்டும்? இதெல்லாம் நமக்காக சொல்லிக்கிறார். நாமெல்லாம் சாஸ்திரத்தின்படி வாழறதில்ல. சாஸ்திரம் எது வேண்டான்னு சொல்றதோ அப்படிதான் பண்றோம். மகா பாவிகளா இருக்கோம். ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம மன்னிக்கணும்ன்றதுக்காக நமக்காக தேவப்பெருமாளிடத்திலே வேண்டுகிறார் ஆழ்வார்களைப் போலே. அதே மாதிரி ஆழ்வார்களாட்டமா தன்னிடத்திலே இருக்கக்கூடியதான மேன்மையை பார்க்காமல் தன்னிடத்திலே இல்லாத குறைகளை நமக்காக ஏறிட்டுக் கொள்கிறார் திருக்கச்சி நம்பிகள். சம்சாரமருகாந்தாரே துர்வியாதி வியாக்கிரபீஷனே விஷயக்ஷுத்ரகுல்மாட்யே திருஷாபாதபசாலினி புத்திரதார கிரகக்ஷேத்திர மகதிருஷ்ணாம்பு புஷ்கலே கிருத்யாகிருத்ய விவேகாந்தம் பரிப்ராந்தமிதஸ்ததः. கொடிய நோய்களாகிற புலிகளால் பயங்கரமாக தாக்கப்படுபவன் நான். புலனின்பங்களிலே ஆசை உடையவன் நான். ஆசைன்னு சொல்லக்கூடிய மரம் அப்படியே ஓங்கி வளர்றது எனக்குள்ளே. ஆமடையா பசங்கோ வீடு நிலம் நீச்சு அப்படின்னு சொல்லி சொத்துக்காக அலையக்கூடியவன் நான். இப்படி ஆசையினாலே உந்தப்பட்டு சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய காட்டுல அப்படியே சிக்கிண்டு மாட்டின் இருக்கேன் நான். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற தெளிவு இல்லாமல் ஒரு அறிவு குருடனாக நான் இருந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு தெளிவும் ஞானமும் இல்லாதபடியினாலே கண்ட மேனிக்கு சுத்தின்னு இருக்கேன். என்ன நீதான் காப்பாற்றணும்னு சொல்றார். இவருக்கு கல்யாணம் இல்ல, பசங்க இல்ல, பணத்துக்கு ஆசைப்படல. இவருக்குன்னு கொடுத்த சொத்தை பெருமாள் கைங்கரியத்துக்குன்னு பயன்படுத்திட்டார். சாஸ்திரத்தின் படியே வாழ்ந்துட்டு இருக்கார். பெருமாளோட பேசுறார், பெருமாளுக்கு வீசறார். பெருமாள் கைங்கரியமே முழு மூச்சா இருந்துட்டு இருக்கார். ராமானுஜர் முதலானவர்களாலே பகுமானிக்கப்பட்டார். இவருக்கு இதெல்லாம் ஒட்டுமா சுவாமி? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நம்மை தானாக சொல்லிக் கொள்கிறார்.
தன்னிடத்திலே இல்லாத குறையை நமக்காக ஏறிட்டு கொண்டு, இப்படி இருந்தாலும் வேற கதி இல்லாம உன் திருவடியில வந்து நான் சரணாகதி பண்றேன், என்னையும் காப்பாத்துன்னு சொல்லி நமக்காக பிரார்த்திக்கிறார் ஆழ்வார்களைப் போல. இப்படி எத்தனை பவ்யமாக தன் மீது இல்லாத குறைகளையும் இருப்பதாக நமக்காக ஏறிட்டு கொண்டு பிரார்த்தித்து நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் அனுகிரகித்தாரு. அது அவர் பெருமாளுக்கு சொன்ன ஸ்தோத்திரம் அல்ல, நாம பெருமாளுக்கு சொல்றதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவரை போல பக்தியும் ஞானமும் இல்லைன்னாலும் அந்த ஸ்தோத்திரத்தையாவது தினமும் எம்பெருமானிடத்திலே சொன்னால் பகவானுடையதான அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒழியும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த சுவாமி காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணினாரே, அது போல நிறைய பெருமாள்களுக்கு ஆலவட்டம் வீசணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஒரு முறை என்ன பண்ணினார், ஸ்ரீரங்கத்துக்கு போனார், பெரிய பெருமாளுக்கு ஆலவட்டம் பரிமாறினார். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இவரோட பேசுறார், நம்பி நான் உபய காவேரி மத்தியே அப்படின்னு வடதிரு காவேரிக்கும் தென் திரு காவேரிக்கும் நடுவுல படுத்துட்டு இருக்கேன். இங்க காவேரியினுடைய குளிர்ந்த அலைகள் வீசுறது எனக்கு, அதனால ஏற்கனவே குளிரா இருக்கு, நீர் வேற வீசி நீரானா எனக்கு இன்னும் சளி பிடிச்சிக்கிறாப்புல இருக்கு, தயவு பண்ணி எனக்கு விசிராதீரும் அப்படின்னார். சரி சுவாமி அப்படின்னு பெருமாளை சேவிச்சுட்டு நம்பி ஸ்ரீரங்கத்துல இருந்து புறப்பட்டார். நேர திருமலைக்கு போனார். திருவேங்கடமுடையானுக்கு ஆலவட்டம் பரிமாறணும்னு ஆசை. திருவேங்கடமுடையானுக்கு போய் விசிறினார். பெருமாள் சொன்னார், குளிரருவி வேங்கடத்தன் கோவிந்தன் குணம் பாடின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த மலை முழுக்க நிறைய தீர்த்தங்கள் அருவிகள் உண்டு, சுனைகள் உண்டு, அதுக்கு நடுவில் அப்படி குளிர்ல நானே நடுங்கிட்டு இருக்கேன். எனக்கே வெண் தீர்த்தத்தினாலதான் எல்லாம் பண்றா, நிறைய மிளகு போட்டு வடை பொங்கல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, அப்பவும் எனக்கு சளி குறையல. நீர் வந்து விசிறி நீரானா இன்னும் எனக்கு உடம்புல காய்ச்சல் வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னார். சரி நான் பழையபடியே தேவப்பெருமாளுக்கே போய் ஆலவட்டம் பரிமாறுகிறேன்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்டம் பரிமாறி கொண்டிருந்தார் நம்பிகள் அப்படின்னு சொல்லுவா. தேவப்பெருமாள் நம்பிகளினுடைய பக்திக்கு இறங்கியவர். அதனால ஒரு நாள் நம்பியினுடைய சிஷ்யரோ அல்லது ஆள்காரரோ வண்டி ஓட்டக்கூடியவர், அவருக்கு வரதன்னு பேரு, அவர் பேரை சொல்லி நம்பிகள் கூப்பிடுறார். அப்பா அவர் தூங்கி போயிட்டார் பாவம், அசதியில முடியாம. ரொம்ப நேரம் கூட்டம் வரல. உடனே பெருமாள் அந்த வண்டிக்காரனா போய் தான் வண்டி ஓட்டிட்டு போனார் நம்பிகளுக்கு அப்படின்னு சொல்றா. வரதான்னு நான் உன்னை கூட்ட போது அந்த வரதனே வந்திருக்கான் அப்படின்னு மறுநாள் திருக்கச்சி நம்பிகள் சொல்றார். எப்படின்னா அந்த சிஷ்யன் மறுநாள் சொல்றார், சுவாமி நேத்து உங்களை அழிச்சுட்டு போறதுக்காக என்னால வர முடியல, உடம்பு வசந்து போய் தூங்கிட்டேன், நான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னார். இல்லையே நான் கூட்ட பண்ணி வந்து நீதானே அழிச்சுட்டு வந்து விட்டேன் அப்படின்னா, நான் வரல சுவாமின்னா அப்ப புரிஞ்சுட்டார், பெருமாளே நமக்காக வந்திருக்காரு அப்படின்னு. இப்படி எல்லாம் நம்பிகளினுடைய பெருமையை பலபடியா சொல்லுவா. இவரை பற்றி பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப கொண்டாடி இருக்கா. ராமானுஜ சம்பூன்னு சொல்லக்கூடியதான ஒரு காவியத்திலே வாதூள ராமானுஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் இவரை பத்தி சாதிக்கிறார். பெருந்தேவி தாயார், தேவப்பெருமாள், ஆள வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேருடைய அன்பும் 6 மாதிரி பெருகி திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லக்கூடிய கடல்ல வந்து இறங்கித்தான். திருக்கச்சி நம்பிகள் ஒரு பெரிய கருணை கடல். கருணை கடல்னா என்ன, கருணை ஆறுகள்லாம் வந்து சேர்ற இடம். தேவப்பெருமாள் கிட்ட இருந்து ஒரு கருணை ஆறு, பெருந்தேவி தாயார் கிட்ட இருந்து ஒரு கருணை ஆறு, ஆளவந்தார் கிட்ட இருந்து ஒரு கருணை ஆறு, 3 சேர்ந்து வந்து திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லக்கூடிய கருணா சமுத்திரத்துல சங்கமிச்சுதான். அப்படி நற்பண்புகளாலும் எம்பெருமான் ஆச்சாரியர்களுடைய கருணையாலும் நிறைந்தவர். அதனாலதான் ராமானுஜருக்கு அவர் அன்பா ஆசையா நிறைய வார்த்தைகள் சொல்லி 6 வார்த்தைகளை பெற்று தந்து அவர் மூலமா ராமானுஜர் சித்தாந்த ஸ்தாபகம் பண்ணார் அப்படின்னு அவர் கொண்டாடுறார். சுவாமி தேசிகன் சததூஷணி வாதம் பண்ணினாரே ஸ்ரீரங்கத்துல அத்வைதிகளோட, அப்ப முதல்ல வாதம் ஆரம்பிக்கிறது. அப்ப வாதம் செய்ய வந்தவர் முதல் கேள்வி கேட்கிறார், கா பூர்வகா அப்படின்னு கேட்டார். நீங்க எந்த ஊரை சேர்ந்தவா, உங்க பெரியவா யாருன்னு கேட்கிறார். அப்போ சுவாமி சொன்ன பதில் காஞ்சி பூர்ணகா அப்படின்னா, எங்களுக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம், எங்களுடைய பெரியவர் திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு. இங்க அடியான் ஏற்கனவே நேற்று சொன்னது போல ஆழ்வாருடைய வம்சம் அப்படின்னா ஆழ்வாருடைய பக்தி வம்சம், ஞான வம்சம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி திருக்கச்சி நம்பிகள் எங்களுக்கு முன்னோடின்னு சொன்னா பெருமாளிடத்திலே எப்படி பக்தி பண்ண வேணும், பெருமாளுக்கு எப்படி காதலோடு கைங்கரியம் பண்ண வேணும் என்பதிலே எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகளினுடைய வம்சம் அப்படின்னு சொல்றார். காஞ்சி பூர்ணகா, உங்களுக்கு யார் முன்னோடி, திருக்கச்சி நம்பிகளே முன்னோடி. அவராட்டமா பக்தி பண்ணணும், அவராட்டமா கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம் அதுக்கு. இப்படி திருக்கச்சி நம்பிகளை தன்னுடைய முன்னோராக பூர்வராக சொல்லிக் கொள்வதிலே சுவாமி தேசிகன் பெருமைப்படுகிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். பிரபன்னாமிருதம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலே அனந்தாச்சாரன்னு சொல்லக்கூடிய மகாவித்வான், திருக்கச்சி நம்பிகள் எப்போதும் தேவப்பெருமாள் சன்னதியிலே இருப்பவர், தேவப்பெருமாளிடத்திலே தீராத காதல் கொண்டவர், பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமானவர்,
ராமானுஜர் இவரை தன்னுடைய குரு போல நினைச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கருணை கடலே காஞ்சி பூர்ணரே அப்படின்னு திருக்கச்சி நம்பிகளை ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி நிறைய பூர்வாச்சாரியர்கள் திருக்கச்சி நம்பிகளை விசேஷமா அபிமானத்தோட கூட கொண்டாடி இருக்கா. இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்பட வேணும். இவரை பத்தி இத்தனை நினைச்சதே நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்குகிறது. இந்த சுவாமியினுடைய தனியனை ஒரு முறை சேவித்துக் கொள்ளலாம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதா சங்கர சாயன பராயணம். தேவப்பெருமாளுடைய திருவடிகள்ல எப்போதும் ஆசைன்னு சொல்லக்கூடியதான ரசாயனத்தை சாப்பிடுபவராகவும், கமலாபதி நந்தனம், அதாவது இவருடைய தாயாருக்கு கமலான்னு பேரு, தகப்பனார் வீரராகவருக்கு கமலாபதி, கமலாவினுடைய ஆத்துக்காரர், கமலாபதி இவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர். அவருக்கு காஞ்சி முனின்னு திருநாமம். அவரை நான் சேவிக்கிறேன்னு ஒரு அர்த்தம். இங்கே கமலாபதினா கமலா அப்படின்னு பெருந்தேவி தாயாருக்கும், கமலாபதினு தேவப்பெருமாளுக்கும் திருநாமம். அதனால வீரராகவர் கமலா இவாளுடைய பிள்ளையாக பிறந்திருந்தாலும் பெருந்தேவி தாயார் பேருளாள பெருமாளுடைய பிள்ளையாக வாழ்ந்தவர். ஆகையினாலே பெருந்தேவி தாயார் பேரருளாள பெருமாளாகிற கமலாபதி நந்தனருமான இந்த திருக்கச்சி நம்பிகளை வணங்குகிறேன். இவர் எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, பெருமாள் திருவடிகள்ல இருந்து பெருகக்கூடிய தேன்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தை பெருகிக் கொண்டிருக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கக்கூடியதான அந்த அனுபவமே இவருக்கு போக்கியம். தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். தேவப்பெருமாளுடைய கருணைக்கு தயைக்கு பாத்திரமானவரும், ராமானுஜ முனிவராலே பூஜிக்கப்பட்டவரும், சத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆசிரியமானவரும் உத்தமமானவருமான ஸ்ரீ காஞ்சிபூர்ணர்னு சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இரண்டாவது தனியன். தேவப்பெருமாளுடைய தயைக்கு திருக்கச்சி நம்பிகள் பாத்திரமானவர் அப்படின்றது நிறைய தெரியும் நமக்கு. ராமானுஜ முனையர் மானியம் அப்படின்னு ராமானுஜராலே பூஜிக்கப்பட்டவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் எதை திருக்கச்சி நம்பிகள் இடத்துல கேட்டாலும் பெருமாள் இடத்துல கேட்பார். அதை சொல்றச்ச வெட்ட வெளியில பொதுவா சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் தேவப்பெருமாள் கிட்ட ராமானுஜர் மனசுல இருந்த எண்ணங்களுக்கு பதில் கேட்டார் பாருங்க. அதை மட்டும் அப்படி பொதுவுல சொல்லல, ராமானுஜர் ஆத்துக்கு வர சொல்லி ரகசியத்துல சொன்னார். ஏன்னா இதெல்லாம் வேதாந்த விஷயம், ரகசிய விஷயங்கள். வேதாந்த விஷயத்தை, ரகசிய விஷயத்தை எப்படி ரகசியமா சொல்லணும், அது 4 காதுகளுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர தர்மத்தை கடைபிடித்தவர். இந்த சாஸ்திர விஷயத்தை எல்லாருக்கும் முன்னால சொல்லியிருந்தா அது பிரயோஜனம் இல்லாம போயிட்டு இருக்கோமே. அத சரியான மரியாதையோடு சரியான முறையிலே ஏகாந்தமா தனியா சொன்னாரே, இவரல்லவா சாஸ்திரஜர், இவராட்டமானா சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும்னு ராமானுஜருக்கு இவரிடத்துல தனி கௌரவம். அதனாலே ராமானுஜராலும் ராமானுஜரை போலே சாஸ்திரத்துக்கு வசப்பட்ட ஆச்சாரியர்களான வைதிகர்களாலும் உத்தமமானவர் என்று கொண்டாடப்பட்ட கல்யாண குணங்களும் சாஸ்திர லட்சணங்களும் பூர்த்தியாக நிறைந்த திருக்கச்சி நம்பிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்றதா 2 தனியன்கள் இந்த சுவாமியின் விஷயமாக வழங்கப்பட்டு வருகின்றன. கடைசியா இவருடைய வாழ்த்திருநாமத்தை சேவித்துக் கொண்டு முடிச்சுக்கலாம். மறுவாரும் திருமல்லி வாழ வந்தோன் வாழியே, மாசி மிருகசீர்ஷத்தில் வந்துதித்தோன் வாழியே, அருளாளருடன் மொழி சொல் அதிசயத்தோன் வாழியே, 6 மொழி பூதூரற்கு அருள் அளித்த பிரான் வாழியே, திருவால வட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவராஜாஷ்டகத்தை செப்பும் அவன் வாழியே, தெருளாரும் ஆள வந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பியிரு திருவடிகள் வாழியே. சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான பூந்தமல்லியில சுவாமியினுடைய உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது. இன்னும் 4 நாள் உற்சவம் பாக்கி இருக்கு. வர வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாமியினுடைய அவதார உற்சவம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் சுவாமிக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கும். யாருக்கு எப்ப முடியறதோ போய் சுவாமியும் பெருமாள் தாயாரையும் சேவிச்சு அனுகிரகம் வாங்கும்படியா பிரார்த்திச்சுக்கிறேன். திருக்கச்சி நம்பிகளைப் போல நமக்கும் எம்பெருமானிடத்திலே தீராத காதலும் குற்றமில்லாத கைங்கரியமும் வாய்க்க வேணுமாய் அந்த திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.